Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹாய் பல்லேன் தருண் குமார் அவர்களே வணக்கம். பில்லியனர் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மேம் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சஞ்சனா வணக்கம்ப்பா, சிலம்பம் தமிழன் வணக்கம்ப்பா, மார்வலஸ் வணக்கம், ஜெலினா எல்லாமே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து பக்கவா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த லைஃப் processes ஓட ஒரு blast series which is line by line series நம்மளோட கடைசி blast seriesல கடைசி chapter because மத்த 4 chaptersமே நம்ம line by line வந்துட்டு கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த ஒரு செஷன் வந்து நம்ம line by line வந்து கவர் பண்ண போறோம். எஸ் சோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழ which is life processes line by line blast series அதுக்கு கீழ வந்துட்டு நம்மளோட life processes blast series பேஸ் பண்ணி ஒரு அசைன்மென்ட் இருக்கு. சோ அதை நீங்க வேணும்னா ஆக்சஸ் பண்ணனும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டவுன்லோட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். ஓகே ஸோ ஒரே ஒரு செகண்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. நம்ம வந்துட்டு லைஃப் ப்ராசஸோட பிளாஸ்ட் சீரீஸ்க்கு வந்துட்டு போயிடுவோம். ஓகே ஸோ எஸ் ஸோ லைஃப் ப்ராசஸஸோட பிளாஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ லைஃப் ப்ராசஸஸோட பிளாஸ்ட் சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஆனால் அந்த சமயம் நான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்சிஆர்டியில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்டோரிஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ஸ் நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் தி போர்டு எக்ஸாம் இன்னும் ஒரு கொஞ்சம் அப்படி தடுக்கி விழுந்தால் போர்டு எக்ஸாம் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால ஐ ஹோப் ஒரு ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே என்சிஆர்டி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு படிச்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளைமர். ஸோ நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் என்சிஆர்டியை படிச்சிருந்தீங்கன்னா இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ ஒரு பேராகிராஃப்லையுமே இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு என்ன தான் கன்வே பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு குடுகுடுன்னு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம போக போகிறோம். ஸோ ஆஸ் வி ஃபினிஷ் அ டாபிக் உங்ககிட்ட நான் வந்துட்டு வரேன். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லைஃப் ப்ராசஸஸோட பிளாஸ்ட் சீரீஸ் பின்னாடி என்னோட பிக்சர் வந்து கிளியராக இருக்குதா? எஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கா ஜோஷிகா? ஓகே இருங்க நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், டார்க் ஆக்கிடுறேன் பிகாஸ் பிக்சர் தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். ஓகே ஸோ ஐ ஹோப் இப்போ வந்துட்டு பிக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கிளியராக இருக்குதா? எஸ் பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து கிளியராக இருக்குதா? எஸ் ஸோ 292 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. 292 பேருமே வந்து லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட செஷன் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர் சந்திரசேகர் இப்போ வந்து கிளியராக இருக்குதா என்னோட வீடியோ? இட்ஸ் கிளியரா ஜசூலேதன்? ஓகேப்பா சரி அப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் செஷனுக்குள்ளே போயிடுறேன். நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை எதனா வந்துட்டு வாய்ஸ் இஷ்யூ ஆர் எதனா வந்துட்டு வீடியோ சரியாக தெரியல பின்னாடி இருக்குது அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். நானே உங்கள்கிட்ட கேட்குறேன்னா டவுட் இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அப்போ மட்டும் கேளுங்க. மற்ற சாப்டர்ஸ் பற்றி கேட்காதீங்க. ஒரு மற்ற முடிக்காத நம்ம லைஃப் ப்ராசஸில் இன்னும் வராத டாபிக்ஸ் அதை பற்றி நீங்கள் டவுட் கேட்காதீங்க. நம்ம முடிச்ச டாபிக் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. ஓகே இவென்ச்சுவலி நீங்கள் லைஃப் ப்ராசஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாபிக் நம்ம வரதான் போகிறோம். அப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி செஷன் ஃப்ளோ இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம். லைஃப் ப்ராசஸஸோட பிளாஸ்ட் சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன் நான் ஆல்ரெடி சில இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப வந்துட்டு நான் படிக்க போகிறது கிடையாது. என்ன அந்த ஜிஸ்ட் மட்டும் சொல்ல போகிறேன். ஒரு பேராகிராஃப்லையும் என்ன வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அலைவாக இருக்கிறதுக்குமே அலைவாக இல்லாததுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியுது? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அலைவ் அண்ட் வாட் இஸ் நாட் அலைவ். ஸோ உங்களால் எப்படி சொல்ல முடியுது ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அலைவாக இருக்குது, அதாவது உயிரோடு இருக்குது, இந்த ஆர்கனிசம் வந்துட்டு உயிரோடு இல்லை அப்படின்னு உங்களால் எதை வச்சு சொல்ல முடியுதுன்னா பேசிக்லி வந்துட்டு நம்ம சில மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு டாக் ரன்னிங் ஒரு கவ் வந்துட்டு நல்லா மென்னுட்டு இருக்கிறது. ஸோ ஆர் வந்துட்டு யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப சத்தமாக கத்திட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே ஒரு மனுஷன் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பயும் நம்ம வந்துட்டு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா அவன் வந்து ப்ரீத் பண்ணுறான், அதை நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம உயிரோடு இருக்கான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வேளை பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த பிளான்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு அலைவாக இருக்குது இந்த ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பிளான்ஸில் எப்படி நம்மளால சொல்ல முடியுது இந்த ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு
உயிரோட இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டா ஸோ பிளான்ஸ் பேசிக்லி வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு அண்ட் பிளான்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகுது ஓவர் டைம் பிளான்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது அதை வச்சு நம்மளால சொல்ல முடியுது ஸோ பேசிக்லி ஒரு ஆர்கனிசம் உயிரோட இருக்குதா இல்லையா அப்படின்றது ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஏதோ ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட் அந்த ஆர்கனிசம் பண்ணுது ஸோ அதை வச்சு நம்ம சொல்றோம் அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த ஆர்கனிசமோட growthக்கு சம்பந்தப்பட்டதா இல்லையா அதை பத்திலாம் நம்ம கேர் பண்ணல அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த ஆர்கனிசமோட வளர்ச்சிக்கு உதவி செய்யுதா இல்லையா இப்போ ஒரு டாக் வந்துட்டு ஓடுறதுனால வந்துட்டு அதோட வளர்ச்சிக்கு அது உதவி செய்யுதா இல்லையான்னு தெரியல ஆனா கவ் வந்துட்டு அது மென்றது வந்து அதோட growthக்கு வந்து உதவி செய்யுது ஏன்னா நியூட்ரிஷன் obtain பண்ணுது ஸோ நம்ம மூவ்மெண்ட்ஸை வந்துட்டு இது பிரோஜனமான மூவ்மெண்ட்டா பிரோஜனம் இல்லாத மூவ்மெண்ட்டா அப்படிலாம் நம்ம கிளாசிஃபை பண்ணல மொத்தத்தில் மூவ்மெண்ட்னா அந்த ஆர்கனிசம் உயிரோட இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு கன்க்ளூட் பண்றோம் ஆனா பிளான்ட் விஷயத்துல நம்ம பார்க்கும்போது விசிபிளா வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு ஒன்றும் பெருசா வந்து க்ரோ எல்லாம் ஆகல இருந்தாலும் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு அலைவா இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த பிளான்ஸ் வந்து பண்ணுது அதே மாதிரி அனிமல்ஸுமே வந்துட்டு கேன் பிரீத் வித்வுட் விசிபிள் மூவ்மெண்ட் நம்மளாலையுமே வந்துட்டு பிரீத் பண்ண முடியும் இப்போ கூட நான் பிரீத் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா என்னோட நோஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ விரிஞ்செல்லாம் போகல இல்லையா ஸோ நம்ம பிரீத் பண்ணும்போது கூட வந்துட்டு விசிபிள் மூவ்மெண்ட் இல்லாமல் நம்மளால வந்துட்டு பிரீத் பண்ண முடியும் அப்போ உன் டெக்ஸ்ட் புக் என்ன சொல்றோன்னா அதனால நம்ம என்ன சொல்ல வரோன்னா மூவ்மெண்ட் வச்சு மட்டும் ஒரு ஆர்கனிசம் உயிரோட இருக்குது இல்லை உயிரோட இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன் அம்புட்டு தான் ஓகேவா என்னத்தான் நம்ம மூவ்மெண்ட்டை வச்சு ஒரு ஆர்கனிசம் உயிரோட இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது மட்டும் சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க ஸோ யூசிங் விசிபிள் மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு டிஃபைனிங் ஒரு லைஃப் வந்துட்டு நாட் எனஃப் இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்துட்டு போயிடுவோம் ஓகே ஸோ எஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் கண்டிப்பாக வந்துட்டு தட் இஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் எஸ் மாலிகுலர் மூவ்மெண்ட் ஷாம் 7 வர மாலிகுலர் மூவ்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ சில நேரத்துலலாம் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல்ஸில் வந்துட்டு மூவ்மெண்ட் நடக்குது இப்போலாம் பெருசாக இப்போ வந்துட்டு கவு வந்துட்டு நல்லா அதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக அது மாடு இருக்குது ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்போ வாட் அபவுட் மூவ்மெண்ட்ஸ் கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் ஆன அந்த மாலிக்யூல்ஸ் அதெல்லாம் கூட மூவ் ஆகுதுல்ல ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் பயாலஜிஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்டா இல்ல இந்த மூவ்மெண்ட் கூட வந்துட்டு முக்கியமான மூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ் கூட ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூவ்மெண்ட்ஸ் ஸ்மால் ஸ்கேலில் வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும் கண்ணுக்கே வந்துட்டு தெரியாது நேக்கட் ஐஸ்க்கு ஆனால் அதுக்கு அர்த்தம் அந்த மூமெண்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த மூமெண்ட்ஸ் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் ஆனால் இங்கே தான் வைக்கிறான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் சரி மாலிகுலர் மூமெண்ட்ஸு கண்ணுக்கு தெரியாது இம்பார்ட்டண்ட் ஆனால் மாலிகுலர் அந்த இதில் இருக்கிற வைரஸ் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த வைரஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு க்ரீச்சர் ஏன் அப்படின்னு வந்து கேட்டா வைரஸ் வந்துட்டு எந்த ஒரு மாலிகுலர் மூவ்மெண்ட்டுமே காமிக்காது சரி நீங்கள் சொல்கிறீங்க மூவ்மெண்ட் முக்கியம் ஈவன் மாலிகுலர் மூவ்மெண்ட் முக்கியம் இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் இந்த மைக்ரோ ஆர்கானிசமான அந்த வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுங்க இன்ஃபேக்ட் இந்த வைரஸ்லாம் வந்துட்டு விசிபிளான மாலிகுலர் மூவ்மெண்ட்டே வந்துட்டு காமிக்காதுங்க எப்போ ஒரு வைரஸ் ஒரு இண்டிவிஜுவல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாண்ட்ரா மேமை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதோ அப்போதான் ஒரு வைரஸ் வந்துட்டு சாண்ட்ரா மேம் அஃபெக்ட் பண்ணியிருக்குது இந்த வைரஸ் தான் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்போ தான் அந்த வைரஸ் ஆக்சுவலாக மூவ் ஆகவே ஆரம்பிக்கும் ஒரு ஆர்கானிசம் அதை அஃபெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஸோ அதை நச்சு நம்மளால என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த மூவ்மெண்ட் மட்டும் பத்தாதுங்க அதே தான் திரும்ப சொல்கிறேன் மூவ்மெண்ட் மட்டும் பத்தாதுங்க ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்குதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு இது மட்டும் பத்தாது ஏன்னா அதை பாரு வைரஸ் அது கூட ஒரு மாலிகுலர் தான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஆனால் அது வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியாது ஒரு ஆர்கானிசம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது தான் ஒரு வைரஸ் இது மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு அப்போவே தான் தெரிய ஆரம்பிக்குமே ஸோ அதனால மூவ்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ண முடியாது ஒரு ஆர்கானிசம் அலைவாக இருக்குதா இல்லையா அவ்வளோதான் கன்க்ளூஷன் முடிஞ்சு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சரி இங்கே இன்னொரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கல்ல மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு லைஃபுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளா எடுத்துப்போம் ஏன்னா நம்மலாம் வந்துட்டு வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது நம்மள உதாரணத்துக்கு செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் சிஸ்டமும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்போ இந்த ஒரு ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே செல்ஸால தான் செய்யப்பட்டிருக்குன்னா அப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும் அதனால மாலிகுலர் மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ
என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகணும், ஆர் நம்மளோட பாடி எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா ரிப்பேரும் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸஸ் வந்துட்டு அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாலிக்யூல்ஸ் அப்பப்போ வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கன்க்ளூஷன். இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ஹோல் செட்டப்பில். ஓகே, ஸோ அடுத்தது வாட் ஆர் லைஃப் ப்ராசஸஸ் வந்துட்டு போகலாமா? எஸ், யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? ஸோ ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஃபினிஷ் பண்ணதில் யாருக்குன்னா டவுட் இருக்கின்றதா? லைஃப் ப்ராசஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நம்ம போயிடுவோமான்னு சொல்லுங்கள். அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். எஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். Ma'am, in last class I asked you doubt. You didn't reply. You told you'll say a difference between regeneration and fragmentation. நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி மேம், since viruses only show the properties when they enter the host body, does it means it shows molecular movement in host body? Exactly அமீர்கதிர், அதுதான் சொல்கிறாங்க. வைரஸ் வெளியில் இருக்கும் போது வந்துட்டு நான் உயிரோடு இல்லை, நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கேன். இதுவே நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு, நம்ம யாரும் ஒரு ஹாஸ்ட் அந்த வைரஸுக்கு என்டர் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் அது வந்துட்டு மூவ்மெண்ட்டே காமிக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சைன் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் சொல்கிற கன்க்ளூஷன் அண்ட் உங்கள் டெக்ஸ்ட் புக்குமே ஒரே விஷயத்தை தான் கன்வே பண்ணுது. வைரஸ் வெளியில் இருக்கும் போது நோ மூவ்மெண்ட், இன்சைட் ஹாஸ்ட் எஸ் மூவ்மெண்ட், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ் அமீர், ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். சரியா? சரி, ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்துட்டா கண்டிப்பாக சொல்கிறேன் ஜஸ்வின். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். விச் இஸ் லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ லைஃப் ப்ராசஸஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் கோ ஆன் ஈவன் இஃப் தே ஆர் நாட் டூயிங் எனிதிங். அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் நம்ம பாடியில் வந்துட்டு இந்த ஒரு செல்லும் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. நிறைய வந்துட்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும், இந்த செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ கண்டினியூஸாக ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் நம்ம தூங்கிட்டே இருந்தாலும், எந்த வேலையும் பண்ணாமல் தண்டை பண்ணி மாதிரி இருந்தாலும், இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மெயின்டெனன்ஸ் ஜாப் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அது ஒரு சின்னதாக ஒரு பிரேக் டவுன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப பேராகிராஃபில் கச்சாமுச்சா நிறைய இருக்குது. ஐ ஹோப் ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், எனர்ஜி வந்துட்டு தேவைப்படும். இந்த எனர்ஜி வந்துட்டு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த எனர்ஜி அவுட் சைட் ஆஃப் த பாடி தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அவுட் சைட் ஆஃப் த பாடியிலேருந்துட்டு நமக்கு அந்த எனர்ஜி வரணும்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் தேவைப்படும், ஒரு மீடியம் தேவைப்படும். அந்த சோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டால், அந்த சோர்ஸை நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் obtaining food to obtain energy or to derive energy, அதை என்ன சொல்கிறோன்னா nutrition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ nutritionனா என்னது? the process of சாப்பாடு சாப்பிட்டுஃபைங் to obtain சக்தி or to obtain energy, it is called as nutrition. ஓகே, ஸோ இந்த nutrition வந்துட்டு அந்த ஆர்கானிசமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அந்த ஆர்கானிசம் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராசஸஸ் இருக்குது. அவ்வளோதான். அதாவது பேசிக் என்னன்னா, நியூட்ரிஷனில் உனக்கு ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்டரோட்ராஃபிக் இருக்குது. ஹெட்டரோட்ராஃபிக்லையும் சப்டிவிஷன் இருக்குது. ஏன்னா அந்த ஆர்கானிசமோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த அவுட் சைடு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த செல்லு இந்த லைஃப் ப்ராசஸஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது? அவுட் சைட் ஆஃப் த பாடியிலேருந்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டு கிடைக்குது. ஆனால் அந்த அவுட் சைட் ஆஃப் த பாடி நமக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜியை தான் நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறோம், அதுதான் நியூட்ரிஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அவுட் சைட் ஆஃப் த பாடியிலேருந்துட்டு நமக்கு கிடைக்கிற இந்த எனர்ஜி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் அந்த எனர்ஜி நம்ம ஃபுட் மூலியமாக நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நம்ம பாடியில் மாற்றுறோம். அதுக்கு ஒரு ப்ராசஸ் நம்ம பாடியில் நடக்குது. அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். அதாவது நம்ம லைஃப் ப்ராசஸஸில் உனக்கு டைஜஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்வாயன்மெண்ட்டில். அதனால் வந்துட்டு அது நம்மளோட இண்டிவிஜுவலோட கண்ட்ரோலில் வந்துட்டு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி
வந்து நம்ம பாடி அது வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வந்துட்டு மாற்றும். அப்புறம் இந்த எனர்ஜி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ்க்கு எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் வந்துட்டு என்ன மாதிரி ப்ராசஸஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய ஆக்சிடைசிங் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும். இதில் காமனாக வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு ஆக்சிஜன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது எதை சொல்கிறாங்க, ரெஸ்பிரேஷனை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ரெஸ்பிரேஷனில் தானே நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல வந்துட்டு குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களாமா. ஓகே, ஸோ ஆக்சிஜன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப், இங்கே டெஃபினிஷன் ஃபார் ரெஸ்பிரேஷன், த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் ஆக்சிஜன் from outside the body and to use it in the process of breakdown of food sources for cellular needs is what we call respiration. So respiration na enadhu? So respiration வந்துட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலனா, ஸோ நம்மளோட பாடியில் வந்துட்டு ஆக்சிஜனை வச்சு அவுட்சைட் த பாடியில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற அந்த ஃபுட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ஒப்டெயின் பண்ணுறோம். அதை நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஸ் திஸ் கிளியர்? யாருக்குன்னா என்ன டவுட் இருக்குதா? நம்ம ஃபினிஷ் பண்ண ஃபுட்டை வெளியில் பிரேக் டவுன் பண்ணி எந்த ஆர்கானிசம்ஸ் கன்சியூம் பண்ணோம் டோனிக்கோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அது வருது. ஸோ அது ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. ஓகே, ஸோ வை டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஃப் ஆல் ஆஃப் தெம் நீட் எனர்ஜி? ஸோ சிஎம் சேர்ந்தல் அதுக்கு ஒரே ஆன்சர் அது உங்களோட டெக்ஸ்ட் புக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி பாடி காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஈஸ்ட் வந்துட்டு அதோட பாடி வந்துட்டு நம்மளோட பாடி மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு க்ரீச்சர் கிடையாது. ஸோ ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி ஆர்கன்ஸ், இந்த ஆர்கன் சிஸ்டம் அதெல்லாம் இல்லை. ஸோ அங்கே அதே மாதிரி அந்த ஈஸ்டோட சர்வைவலுக்கு நம்மள மாதிரி வந்துட்டு எனர்ஜியும் தேவைப்படாது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே அதோட பாடியில் வந்துட்டு அந்த மெக்கானிசமும் நடக்கும். நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது, நம்ம பாடியும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராசஸஸுமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆனால் ஈஸ்ட் அப்படி இல்லாத சப்புன்னு இருக்குது, சப்புன்னு ப்ராசஸ், சப்புன்னு வந்துட்டு சிம்பிள் ப்ராசஸ் நடந்து எனர்ஜி டிரைவ் பண்ணிக்குது. அவ்வளோதான். அதுதான் அவங்க என்சிஆர்டியுமே ஆன்சர் பண்ணிடுச்சு. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டி அதை பேஸ் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் சொல்லும் போது எல்லாமேத்துக்குமே அது பொருந்தும். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஓகே ஓகே வேசிகேட்டட் லீஃபா? ஸோ வரேன்ப்பா, அதுக்கு எல்லாத்துக்குமே வரேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை இந்த மாதிரி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், ஆர்கன் சிஸ்டம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் எப்படி இது வந்துட்டு ஃபுட் ஒப்டெயின் பண்ணுதுன்னா, சும்மா சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக ஒப்டெயின் பண்ணுது ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எதனா வேஸ்ட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும்னாலுமே அது எல்லாமே டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக நடக்குது. என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் வந்துட்டு என்வாயன்மெண்ட் கூட கான்டாக்டில் இருக்கும் எங்க சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸில். ஸோ அது வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸோ இல்லை ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் இப்போ நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற நம்மள மாதிரி ஆர்கானிசம்ஸில் இந்த மாதிரி சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ்லாம் கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு அகைன் அதே பதில் தான். ஸோ அதனால நமக்கு வந்து இதுக்குன்னே சில ஸ்பெஷலைஸ்டான செல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷலைஸ்டான ப்ராசஸஸ் நடக்குது ஒன்றுத்துக்குமே. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டால், இங்கே உனக்கு ஹிண்ட் தராங்களாமா. ஏற்கனவே டைஜஷன் பற்றி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் பற்றி சொல்லிட்டான், அடுத்து என்ன இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எக்ஸ்கிரீஷன் பற்றி சொல்லணும்ல. ஸோ அதை பற்றி ஒரு ஹிண்ட் தராங்களாமா உங்கள் டெக்ஸ்ட் புக்கு. ஸோ என்ன ஹிண்ட் தராங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் பாடியில் வந்துட்டு நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணிட்டீங்க, ஆக்சிஜனும் வந்துச்சு ரெஸ்பிரேஷன் வழியாக, இதெல்லாம் ஓகே. இப்போ இது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கெலாம் போகணுமா இல்லையா? ஸோ அதுக்குமே ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அதுக்குமே ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஃபுட்டு, இந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் மூலியமாக ஃபுட்டு, ஆக்சிஜன் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு இன்னொரு பிளேஸ் ஆஃப் த பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா உனக்கு சொல்லிட்டான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டான். அடுத்து என்ன கொடுக்குறான்னா எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுக்குறான். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்பிரேஷன் நடக்குது, பிரேக் டவுன் பண்ண டைஜஷன் ஒரு நியூட்ரிஷன் ப்ராசஸ் இது ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது வேஸ்ட் மட்டும் ஜென்ரேட் ஆகாதான் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்களாமா. ஸோ இங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல்
ஹார்ம்ஃபுல்லாக நமக்கு மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பாடியிலேருந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு பேர் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் இருக்குது, டைஜஷன், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி எல்லா சிஸ்டம்ஸ் இருக்குன்னு உனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டான். இப்போ தான் வரா. சரி, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 படிக்கலாமா அப்படின்றாங்க. நம்மளும் படிக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா 1 by 1 லைஃப் ப்ராசஸஸை? ஸோ எஸ் மேம், பெஸ்ட் வே டு ஸ்டடி பயோ அப்படின்னு வந்துட்டு நிமோஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பெஸ்ட் வே டு ஸ்டடி பயோ அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறத விட பெஸ்ட் வே ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. டெக்ஸ்ட் புக்கை ஃபஸ்ட்டு படிங்க, அண்டர்லைன் பண்ணி படிங்க. லைக் சிமிலர் ப்ராசஸ், பட் இது வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் படிச்சிருந்தா திஸ் அப்ரோச் இஸ் பெட்டர். ஓகே, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறேன் நான். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டு நிதானமாக வந்துட்டு படித்து ரிவைஸ் பண்ணணும் ஒன்று கான்செப்டையுமே. ஓகே, ஸோ பட் நம்ம சோஃபார் படித்தது வரைக்கும் யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கின்றதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பவனா, கிறிஸ்டல் கிளியரா மகேஸ்வரி. ஓகே, ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்கெடியூல் டு ஸ்டடி பயாலஜி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் வேதாந்த் ஆஃப்டர் நம்ம அந்த இதுக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு போயிடலாம் ஃபார் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே, இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பைக் ரைடு பண்ணாலுமே இல்லை நடந்து போனாலுமே எது பண்ணாலுமே நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வந்துட்டு வேணும். எதுக்கு? நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு சமநிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வந்துட்டு வேணும். ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பூவா வழியாக தான் கிடைக்குது. ஸோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னது? த ஃபுட் வி ஈட். ஓகே, ஸோ இப்போ how do living things get their food? ஸோ இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது லிவிங் ஆர்கானிசம்ஸ், இட் கேன் பி either plants, animals including humans, நம்மளும் ஒரு விதமான அனிமல்ஸ். ஸோ நமக்கெல்லாம் எப்படி வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கிடைக்குது அப்படின்றது இந்த பேராகிராஃபில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் சில ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் இவனோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட வந்துட்டு வந்துடும். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே லிவிங் தான். அதில் என்ன சொல்கிறேன்னா சம் ஆர்கானிசம்ஸ், அதாவது சில ஆர்கானிசம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, இந்த சில ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு சிம்பிளான ஃபுட் மெட்டீரியல் வந்துட்டு obtained from inorganic sources in the form of carbon dioxide and water. These organisms are called as autotrophs. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு சிம்பிளான ஃபுட் மெட்டீரியல் வந்துட்டு அவங்க ஒப்டெயின் பண்ணுறாங்க. எங்கேருந்து ஒப்டெயின் பண்ணுறாங்கன்னா இன்ஆர்கானிக்கான சோர்ஸஸான கார்பன் டை ஆக்சைடுமே வாட்டர்லேருந்துட்டு ஒப்டெயின் பண்ணுறாங்க. அதை நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோட்ராஃப்ஸ்னால் என்னது? ஆட்டோட்ராஃப்ஸ்னால் இந்த ஆட்டோட்ராஃப்ஸ் இருக்கிற இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே செல்ஃபாக வந்துட்டு தனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இன்ஆர்கானிக்கான சோர்ஸஸான கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சில பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மிச்சம் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், சில ஆர்கானிசம்ஸ் இப்படி வந்துட்டு தனக்கு தேவையான நியூட்ரிஷனை ஒப்டெயின் பண்ணிக்குது. மிச்சம் இருக்கிற சில ஆர்கானிசம்ஸ் காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்சஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை சின்ன சின்னதாக சப்ஸ்டன்சஸ், அதாவது பிரேக் டவுன் பண்ணி தனக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்துட்டு ஒப்டெயின் பண்ணிக்குது. அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம ஹெட்டிரோட்ராஃப்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு பயோ கேட்டலிஸ்டான என்சைம்ஸ் வந்துட்டு இந்த ஹெட்டிரோட்ராஃப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்டிரோட்ராஃப்ஸால் தனக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ தே டிபெண்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ஆட்டோட்ராஃப்ஸ். ஹெட்டிரோட்ராஃப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? அனிமல்ஸ், ஃபங்கை இன்க்ளூடிங் ஹியூமன் பீங்ஸ். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டோம், ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஆட்டோட்ராஃப்ஸ் அண்ட் ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்டிரோட்ராஃப்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோட்ராஃப்ஸ் யாரு? green plants and bacteria. Mode of nutrition என்னது? autotrophic nutrition. Heterotrophs யாரு? உன்னோட fungi, animals, humans. Mode of nutrition என்னது? heterotrophic mode of nutrition. So இங்க inorganic substances ஆன carbon dioxide, water, sunlight, in the presence of chlorophyll அவங்க தனக்கு தேவையான ஃபுட்டை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதை ஆட்டோட்ராஃப்ஸ்னு சொல்கிறாங்க. ஹெட்டிரோட்ராஃப்ஸ் என்னது? சோர்லாம் பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை, சிம்பிளாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ், பயோ கேட்டலிஸ்ட். அவங்கள தான் ஹெட்டிரோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஆட்டோட்ராஃப்ஸ் மேலே டிபெண்ட் ஃபார் த நியூட்ரிஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான். யாருக்கு நான் தான் டவுட் இருக்கின்றதா? எஸ், தேங்க்யூ அப்படின்னு வந்து ஜெயரஸ் சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எஸ் மேம், I want to get full marks, so please help me.
உங்கள் கிளாஸ் பார்த்துனா பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்தேன், ஹரி பிரகாஷ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னாலுமே வந்துட்டு இன்னும் ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த மார்க்கில் இருக்கிறீங்க, அதோ கொஞ்சம் இதில் மிஸ் ஆயிடுது மேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா ரிவைஸ் பண்ணும் போது உட்காந்து மறுபடியும் என்சிஆர்டி படிக்க சொல்ல உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணு, அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பண்ணிங்கனாலே வந்துட்டு நல்லா வேறு லெவலில் பண்ணிடலாம். ஓகே, கிறிஸ்டல் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோமா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆட்டோட்ராஃப்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னது? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, சன்லைட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு குளோரோஃபில், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு தேவையான தானே வந்துட்டு செஞ்சுக்கிற ஒரு கூட்டம் தான் ஆட்டோட்ராஃப்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க? கார்பன் அண்ட் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் அவங்க எப்படி இந்த நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் மூலமா தனக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த பிளான்ஸ் வந்துட்டு ஒப்டெயின் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னா வந்துட்டு என்னது? டெஃபினிஷன் உன் டெக்ஸ்ட் புக்கு கொடுக்குது. ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்லுது? இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆட்டோட்ராஃப்ஸ் டேக் இன் சப்ஸ்டன்சஸ் from the outside and convert them into stored forms of energy. So photosynthesis ஓட definition உன் டெக்ஸ்ட் புக் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து கேட்டா, ஸோ இந்த ப்ராசஸ் வழியாக பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா சில இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் தி பிளான்ட் பாடியில் இருந்துட்டு எடுத்துக்குது உள்ள, அண்ட் உள்ள அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து எனர்ஜியாக மாற்றுது. இதை தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு உங்கள் டெக்ஸ்ட் புக் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்துட்டு சில ரா மெட்டீரியல்லாம் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு அதெல்லாமே என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் கார்போஹைட்ரேட்ஸாக மாறிடுது வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்மெண்ட்டு குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜிக்கு வந்துட்டு அது யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் அந்த பிளான்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்குது. அப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஸ்டோர் ஆகுது. எப்படி? ஸ்டார்ச்சாக வந்து இந்த பிளான்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம பாடியிலுமே இந்த கார்போஹைட்ரேட்ஸோ இல்லை குளுக்கோஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைக்கோஜனாக நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி சொல்றாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு செடி இருக்குது, நான் தான் வந்துட்டு செடி. ஸோ எனக்கு என்ன ஆகுது? என்னோட ரூட்ஸ்ல இருந்துட்டு வாட்டர் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. சாயில் இருந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரூட்ஸ் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்குது. அந்த வாட்டர் வந்துட்டு என்னோட லீஃப்ல வந்துட்டு சேர்ந்துருது. ஓகேவா? ஸோ இந்த லீஃப்ல என்ன இருக்குது? இப்போ வாட்டர் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது? குளோரோஃபில், கிரீன் பிக்மெண்ட்டுமே வந்துட்டு இருக்கு. இந்த கிரீன் பிக்மெண்ட் வந்துட்டு அந்த சன்லைட்டோட அந்த லைட் எனர்ஜி ஆர் சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு என்னோட இந்த குளோரோஃபில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ சன்லைட் எனர்ஜி வந்துருச்சு, குளோரோஃபில் இருக்குது, வாட்டர் இருக்குது, வேற என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு, அதையுமே நான் வந்துட்டு என்வாயன்மெண்ட்லேருந்து அப்சார்ப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு எனக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸோ இல்லை குளுக்கோஸோ ஆர் எனர்ஜியோ நான் செஞ்சுப்பேன். நான் தான் வந்துட்டு பிளான்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்குது. இந்த presence of chlorophyll and sunlight gets converted into your glucose, which is C6H12O6, and அதுக்கு கூட பை ப்ராடக்டாக உனக்கு ஆக்சிஜனும் வாட்டரும் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் அவனோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளுக்கோஸோ இல்லை இந்த கார்போஹைட்ரேட்ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த பிளான்ட் யூஸ் பண்ணிக்கும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரி அனிமல்ஸ் நம்ம ஹியூமன்ஸ்லையுமே ஒரு ப்ராசஸ் நடக்குது. மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிரும். அவ்வளோதான் ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்குறாங்க. இந்த பேராகிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசர்ட் பிளான்ஸ் வந்துட்டு நைட் டைமில் ஏன் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி டெசர்ட் பிளான்ஸில் நடக்குது அப்படின்ற அந்த ஆன்சர் வந்துட்டு இந்த ஒரு போர்ஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கேன். பிகாஸ் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து இதை கேட்குறாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் வி ஜம்ப்
ஜம்ப் இன்டு தட் நம்ம முன்னாடி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நடக்குது, 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். ஸோ லீஃப்ல இருக்க இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் சன்னோட அந்த சோலார் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இந்த லைட் எனர்ஜி நம்ம குளோரோஃபில் அப்சார்ப் பண்ணி இப்போ லீஃப்ல இருக்குல்ல, இந்த லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு மாறும். ஸோ அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் நம்ம லீஃப்ல நடக்குது. அதுக்கப்புறமா அது எப்படி நடக்குதுன்னு கேட்டால் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸுமே அந்த சமயம் நடக்குது, ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவுமே. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸாக வந்துட்டு ரிடக்ஷன், ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்துட்டு ஒன்று நடக்குது. அது வழியாக தான் நமக்கு குளுக்கோஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்கே தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, நல்லா கவனி. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், சரி 3 ஸ்டெப்பு நான் உனக்கு சொன்னேன்ல, இந்த 3 ஸ்டெப்பும் பிளான்ஸ்ல வந்துட்டு சும்மா அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன மேம் சொல்கிறீங்க, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லாம் இப்போ பேக் டு பேக் நடக்க வேணாமா, சும்மா குளோரோஃபில் சன்லைட்டை ட்ராப் பண்ண, அந்த சோலார் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை மாற்ற, அதுக்கப்புறமா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆக, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் நடக்க, இதெல்லாம் டக்குன்னு நடக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் டக்கு நடக்க வேண்டாம். ஏன்னா டெசர்ட் பிளான்ஸில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற அந்த அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ இப்போ டெசர்ட் பிளான்ஸ் என்ன பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெசர்ட் பிளான்ஸுக்குமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண அந்த அவசியம் இருக்குது. டெசர்ட் பிளான்ஸுக்குமே குளுக்கோஸ் வேணும், C6H12O6 டெசர்ட் பிளான்ஸுக்குமே வேணும். டெசர்ட் பிளான்ஸுக்குமே கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, டெசர்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெசர்ட் ஏரியாவில் ரொம்ப சில்லுன்னு குளுகுளுன்னா இருக்குது இல்லை, டெசர்ட்டில் என்ன இருக்குது, பயங்கரமாக சூரியன் வந்துட்டு கொளுத்தி எரிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளே வந்துட்டு சும்மா சென்னையில் சுற்றிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நிறைய வெயில் அடிச்சனாலே ரொம்ப தண்ணி தவிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ நமக்கு தண்ணி தாகம் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும் சம்மர் டைம்ஸில் இல்லை. அதே மாதிரி ஒரு பிளான்ட் வந்துட்டு டெசர்ட்டில் இருக்கும்போது அந்த டெசர்ட் பிளான்ட்டுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த டெசர்ட் பிளான்ட்டில் வாட்டர் லாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த டெசர்ட் பிளான்ட்ஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அது எடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு நடக்கும். ஓகே, அப்புறமா இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு எடுத்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியேட்டை வச்சுக்கிட்டு காலையில் டைமில் வந்துட்டு அது குளோரோஃபில் ஹெல்ப்பை வச்சு சன்லைட்டை ட்ராப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக தனக்கு தேவையான குளுக்கோஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு ஒரே ஒரு நோட் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இதோ இந்த பிக்சர் தெரியுதா, இந்த பிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக வந்துட்டு இந்த க்ரீன் டாட்ஸ் வந்துட்டு தெரியுதா, லீஃபில் வந்துட்டு டாட்ஸ் உங்களால் பார்க்க முடியுது. ஒரு லீஃப் பச்சை கலராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு பிளாஸ்டட் இருக்குது, அதுக்கு பேர் குளோரோபிளாஸ்ட். அந்த குளோரோபிளாஸ்ட் தான் உன்னோட க்ரீன் கலர் பிக்மெண்ட்டான குளோரோஃபிலுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்குன்னா இந்த நம்ம சோஃபா டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எதனா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. டவுட் இல்லைன்னா அடுத்ததுக்கு போயிடுவோம். ஓகே, டெசர்ட்ல நைட்டு கூலாக தானே இருக்குது அப்படின்னு பிரியாராஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. கூலாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான கிளாரிட்டியும் NCERT ஒரு ட்விஸ்ட்டு இங்கே வச்சிருக்கிறான். ஸ்டொமேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறான். ஸோ அப்போ உனக்கு இன்னும் பெட்டராக புரியும் ஏன் டெசர்ட் பிளான்ட்ஸ் வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு உனக்கு புரியும். ஓகே ஓகே, போர்டு எக்ஸாம்லாம் வந்துட்டு பயப்படாதீங்க. ஓகே, கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் தானே மேம், அப்போது எப்படி மேம் வந்துட்டு CO2 வந்துட்டு இன்ஆர்கானிக் அப்படின்னு வந்துட்டு மகேஸ்வரி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ உமா மகேஸ்வரி, when we mean இன்ஆர்கானிக் அப்படின்னா நம்ம பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் எது மீன் பண்ணோம்னா, ஸோ இந்த பேசிக்லி இந்த சப்ஸ்டன்சஸ் சரியா, இந்த மாலிகுலர் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த டெர்மினாலஜியில் வந்துட்டு இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆர்கானிக் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லும் போது அது ஹோலாக இருக்கும் போது, ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிளாக இருக்கும் போது அதெல்லாம் நீங்கள் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் ஹோலாக இருக்கும் போது நம்ம வந்துட்டு அதை ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஸே ஒரு ஆப்பிளில் வந்துட்டு இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஸோ ஃபைபர் இருக்குது, ஆர் இந்தந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஆர் இந்தந்த வைட்டமின்ஸ் இருக்குது, ஆர் லெமனில் வந்துட்டு வைட்டமின் C இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஒரு காம்பனெண்ட்டை நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறோம்னா அது இன்ஆர்கானிக் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துடுறோம். ஓகேவா, வைட்டமின் Cன்றது ஒரு வைட்டமின், பட் ஸ்டில் அது எல்லாமே வந்துட்டு பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் நம்ம பேசுவோம், அதெல்லாம் நம்ம இன்ஆர்கானிக் அப்படின்னு வந்துட்டு நம்ம சேர்த்துறோம். ஓகே, ஸோ அந்த
மாதிரி ஒரு ஃபுட்லேயுமே வந்துட்டு நம்ம இப்போ மில்கில் வந்துட்டு கால்சியம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மில்க்கு நம்ம கிளாஸில் எடுக்கும் போது அந்த மில்கை பார்க்கும்போது அதில் கால்சியம் இருக்குதா இல்லையா நமக்கு பார்த்த உடனே தெரியறது கிடையாது. ஆனால் அந்த மில்க்கை நம்ம மவுத்தில் கன்சியூம் பண்ணிட்டு அது நம்ம பாடியில் போய் டைஜஸ்ட் ஆகி அதிலிருந்துட்டு சில இது அப்சர்வ் ஆகும்போது அப்போ தான் நமக்கு தெரியுது, ஓ இந்த மில்க்லேருந்து கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மில்கை ஹோலாக பார்க்கும்போது நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். அது டைஜஸ்ட் ஆகி அதன் வழியே வர அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். ஓகே, ஸோ டெசர்ட் பிளான்ட் புரியல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு வர நிஷா டெசர்ட் பிளான்ட் பற்றி அது உங்களுக்கு தெரியணும்னா நம்ம இன்னொரு கான்செப்ட் முடிக்கணும், அதுக்கு பேர் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டோ முடிச்சிட்டோம்னா டெசர்ட் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க, ஸ்டொமேட்டோ முடிச்சிடுறோம், அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும் டெசர்ட் பிளான்ஸ் என்ன அப்படின்றது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளான்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும், குளோரோஃபில் வேணும், சன்லைட்டு வேணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பிளான்ட்ஸுக்கு வேணும். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணனா பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பிளான்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்குது? என்வாயன்மெண்ட்டில் இருக்குது. இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்டுக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால், பிளான்ட்டில் வந்துட்டு ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டா டைனி போர் லைக் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது? லீஃபோட சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்கு. இந்த போர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டொமேட்டா இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த போர்ஸ் வழியாக தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறதுனால இந்த ஸ்டொமேட்டா வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறாங்க இந்த ஸ்டொமேட்டா எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டொமேட்டா வந்துட்டு ஓப்பன் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இந்த ஸ்டொமேட்டோ வழியாக நுழையும். பேசிக்லி ஸ்டொமேட்டோ வந்துட்டு அதோட டோரை திறக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள்ளே என்டர் ஆகும். ஓகேவா? அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே என்டர் ஆகும் போது ஸ்டொமேட்டோ வந்து என்னது? லீஃபோட ஒரு பார்ட்டு தானே. ஸோ அந்த லீஃபில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரோ இல்லை வாட்டரோ இந்த ஸ்டொமேட்டோ வழியாக குஷ்ன்னு ரிலீஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு விஷயங்கள் நடக்கும் இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும் போது. ஃபர்ஸ்ட்டு என்வாயன்மெண்ட்டில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போ. ஸோ இப்போ டெசர்ட் பிளான்ட்ஸில் நீயே யோசிச்சு பார் லாஜிக். டெசர்ட் பிளான்ட்ஸில் சும்மாவே வந்துட்டு தண்ணிக்கு பஞ்சம். ஓகேவா? இப்போது இவன் வந்துட்டு இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் வந்துட்டு காலையில் நேரத்தில் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு ஸ்டொமேட்டாவை ஒரு வேளை ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? இருக்கிற தண்ணி கூட இந்த ஸ்டொமேட்டோ கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் கூட வந்துட்டு வெளியில் போயிடும். ஸோ அதனால டெசர்ட் பிளான்ட்ஸ் உஷாராக என்ன பண்ணுதுன்னா, ஓகே ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம எப்படியும் டே டைமில் தான் பண்ணி ஆகணும், அது நோ ஆப்ஷன். ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது மட்டும் நான் என்ன பண்ணுறேன், நைட் டைமில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு ஒப்டெயின் பண்ணுறதுக்கு அந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் இருக்க அந்த ஸ்டொமேட்டா நைட் டைமில் ஓப்பன் ஆகுது. நைட் டைமில் ஓப்பன் ஆகும்போது எப்படியுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு அந்த ஸ்டொமேட்டால வந்துட்டு போகதான் போகுது. ஆனால் அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் நைட் டைமில் ஆகுறதுமே டே டைமில் ஆகுறதுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சூரியன் இல்லாததுனால நைட் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா லாஸ் ஆஃப் வாட்டர். எப்படியுமே பை டிஃபால்ட்டாக லாஸ் ஆஃப் வாட்டர் ஆகும், ஆனால் எப்படியுமே கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்துடுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்டர்மீடியட், அதாவது அடுத்த ஒரு கட்டத்து மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு காம்பவுண்டோ மாற்றி வச்சுக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் டே டைமில் சன் வந்த உடனே இப்போ என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடுமே அந்த பிளான்ட்டுக்கிட்ட இருக்குது, வாட்டருமே இருக்குது, குளோரோஃபிலும் இருக்குது, சன்லைட்டும் இருக்குது. டெசர்ட் பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸ்டொமேட்டா வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் செயல்படுது கரெக்ட். ஆனால் அதே சமயம் மற்ற சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஒரு ஹிண்ட்டு தராங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்டெம்மில், ரூட்ஸில், லீஃப் வழியாக கூட சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும் போது என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இன் ஆகுது, வாட்டர் வந்துட்டு அவுட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் டெசர்ட் பிளான்ட்ஸ் உஷாராக ஸ்டொமேட்டோவை நைட் டைமில் திறந்து வச்சுக்கிட்டு அதை கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் காலையில் நேரத்தில் இப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஸ்டொமேட்டோ அப்போ திறக்காது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி இருக்குது, வாட்டர் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது, சன் இருக்குது, அப்புறம் என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் சோறு பொங்க வைக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்குன்னு அந்த டவுட் இருக்கின்றதா? எஸ் हार्ट रिलेटेड 5 मार्क क्वेश्चन एक्सप्लेन करो. आदि कैसन हार्ट इनू वर रहा है ना, हार्ट वरुம்போது கண்டிப்பாக एक्सप्लेन करती हूँ मैं. ओके ओके ओके
ஓகேப்பா மேம் ஷிமோன் சார் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் ஜோஷிகா, ஐ எம் அவேர். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த செஷனை லேட்டர் பீரியடில் கூட 2x பீரியடில் கூட வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ் அக்வாட்டிக் பிளான்ஸுக்குமே வந்துட்டு ஈவன் தோ சன் வந்துட்டு நமக்கு அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக போகாதோ நினச்சிட்டு இருந்தாலுமே சன்னோட ரேஸ் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல். இட் டஸ் பெனிட்ரேட், அங்கே இருக்கிற பிளான்ஸுக்கு கூட அது பெனிட்ரேட் ஆக தான் செய்யுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான்ஸுக்கு வந்துட்டு சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்வாயன்மெண்ட்லேருந்து கிடைக்குது, வாட்டர் ரூட் வழியாக கிடைக்குது. ஆனால் இது மட்டும் தான் பிளான்ட்டுக்கு வேணுமா? வேறு எந்த ரா மெட்டீரியலும் வேணாமா பிளான்ட்டுக்கு? வரும் தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடும் தான் போதுமா? அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு போதும். ஆனால் அந்த பிளான்ட்டோட ஃபங்க்ஷனிங்க்கு மற்ற சில ரா மெட்டீரியல்ஸுமே தேவைப்படுது. உதாரணத்துக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க நைட்ரஜனு, ஃபாஸ்பரஸு, அப்புறம் அயனு, மெக்னீஷியமு, இதெல்லாமே அந்த பிளான்ட்டுக்கு ரூட் வழியாக சாயில் இருந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நைட்ரஜன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான எலிமெண்ட் பிளான்ட்டுக்கு. ஸோ ஏன்னா இந்த நைட்ரஜன் வச்சு தான் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இந்த நைட்ரஜன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரஜன் வந்துட்டு எப்படி அந்த பிளான்ட் வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுதுன்னா இன்ஆர்கானிக் நைட்ரேட்ஸாக இல்லைனா நைட்ரைட்ஸாக ஒப்டெயின் பண்ணுது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த அட்மாஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நைட்ரஜன் வழியாக அது கிடைக்குது. இது நீங்கள் கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். கிளாஸ் 9th கிளாஸ் 8th தெரில எனக்கு. ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்துட்டு எப்படி சில பாக்டீரியா வந்துட்டு இந்த சாயிலில் வந்துட்டு பண்ணுது. பிகாஸ் பிளான்ஸால் டைரெக்டாக அது பண்ண முடியறது கிடையாது. ஆனால் அந்த பாக்டீரியாலாம் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நைட்ரஜனை வந்துட்டு அந்த லெக்யூமினஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ அது வழியாக பிளான்ஸுக்கு வந்துட்டு நைட்ரஜன் கிடைக்குது. இந்த நைட்ரஜன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பிளான்ட் எல்லாம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. நைட்ரஜன் தவிர்த்து மற்ற சில எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சாயில் வழியாக அந்த பிளான்ஸ்க்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு மெக்னீஷியம், அயன் அண்ட் ஃபாஸ்பரஸ். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் தான் தேவைப்படுது. ஆனால் அதை தாண்டி வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு பிளான்ஸுக்கு நிறைய தேவைப்படுது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நைட்ரஜன் இஸ் ஃபிக்ஸேஷன் மேம் அப்படின்னு கோட் நவடாய் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மேம் வில் யூ டூ திஸ் ஃபார் ஆல் சாப்டர் லைன் பை லைன் அப்படின்னு ஜயா வர்ஷினி கேட்குறாங்க. எஸ் ஜயா வர்ஷினி, நான் ஆல்ரெடி மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் கடைசி சாப்டர் நம்ம லைஃப் ப்ராசஸில் வந்துட்டு இதுதான் கடைசி. ஓகே, ஸோ எஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு போகலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு ஹெட்டரோட்ராஃபிக்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. வரும் டைப்ஸ் தான் இந்த பேராகிராஃபில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ்லாம் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஃபுட்டு ஒரு வேளை நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு எனர்ஜி வந்து எப்படி கிடைக்குது? அவுட் சைட் த பாடி தான் கிடைக்குது. அது ஃபுட்டு வழியாக தான் கிடைக்குது. அந்த ஃபுட்டு ஒரு வேளை ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா, ஸ்டேஷ்னரினா மூவ் ஆகாமல் அசையாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு கிராஸ். அதே மாதிரி ஒரு வேளை மொபைலாக இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு டீர். அதாவது இப்போ நம்மெல்லாம் வந்துட்டு கிராஸும் சாப்பிடுவோம், சில பேர்லாம் வந்துட்டு டீரும் சாப்பிட்றாங்க. ஆனால் சில ஆர்கானிசம்ஸ்லாம் ஹெர்பிவோர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வரும் கிராஸை தான் சாப்பிடுவோம். அண்ட் அதே சமயம் சில கார்னிவோர்ஸ் அதெல்லாம் வரும் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமான டீரு, ரேபிட்டு அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடும். அண்ட் நம்ம தான் ஆம்னிவோர்ஸ், ரெண்டும் கலந்தடிச்சு சாப்பிடுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த ஆர்கானிசம் அந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்குதா, கிராஸ் மாதிரி மூவ் ஆகாமல் இருக்குதா, ஆர் மூவ் ஆகிட்டு இருக்கா, மொபைலாக இருக்குதா, இந்த மாதிரி டீர், அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்பேரட்டஸ் அந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு வேரி ஆகும். உதாரணத்துக்கு கவு வந்துட்டு ஸ்டேஷ்னரியான ஃபுட்டான கிராஸை தான் சாப்பிடும். அப்போ கவோட அந்த அமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு லயன். இந்த லயனோட சாப்பாடு யார், அவர் ஃபுட் யார், டீர். இந்த டீர்னு ஒரே இடத்துல இருக்கும், சும்மா இங்கிட்டும் அங்கிட்டும் குச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ மொபைலாக இருக்குது. ஸோ அப்போ லயன் அதை அந்த ஃபுட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அந்த யூஸ் பண்ணுற அந்த லயனுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரக்சரு அவர் அந்த அப்பேரட்டஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து கேட்டா டைப்ஸ் ஆஃப் ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பத்தி சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, சில organisms, some organisms break down the food material outside the body and then absorb it. So சில organisms வந்து என்ன பண்ணோம்னா, அது சாப்பிட்ற அந்த ஒரு ஃபுட்
அதை வந்துட்டு அவுட் சைட் த பாடியை அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நியூட்ரிஷன் ஒப்டைன் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபங்கையும் அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு மஷ்ரூமு. ஸோ இதெல்லாமே பேசிக்லி என்னது உன்னோட டீகம்போசர்ஸ் லிஸ்ட்டில் வரும். சில ஃபங்கை எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ஆப்பிளோ பனானாவோ அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அது வெளியிலேருந்து தானே பிரேக் டவுன் பண்ணுது. அந்த மஷ்ரூமோ அந்த ஃபங்கையோ அந்த ஆப்பிளையோ அந்த பனானா பீலையோ சாப்பிட்டுட்டு அதை பிரேக் டவுன் பண்ணலை இல்லையா. ஸோ அது வெளியிலேருந்து அதை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து நியூட்ரிஷன் ஒப்டைன் பண்ணுது. ஸோ அண்ட் சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஹோல் மெட்டீரியலை வந்துட்டு இன்சைட் ஆஃப் த பாடியை எடுத்துக்கிட்டு இப்போ நம்மலாம் அந்த ஆப்பிளை உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே நம்ம வந்துட்டு அந்த ஆப்பிளை பிரேக் டவுன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எது வந்துட்டு எடுத்துக்கிட்டு பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நியூட்ரிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு கேட்டகரி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த பாரசைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்துட்டு எந்த பிளான்ட்டையோ அனிமலோ கொல்லாமலே அதோட பாடியில் வாழ்ந்துக்கிட்டே அங்கேருந்து அந்த நியூட்ரிஷனை வந்துட்டு டிரைவ் பண்ணும். எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா, டிக்ஸ், லைஸ், லீச்சர்ஸ் அண்ட் டேப்வார்ம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாமே பேசிக்லி என்னென்னா ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்துட்டு இந்த ஃபங்கை, பிரெட் மோல்ஸ் அதெல்லாம் சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ இங்கே சொன்னாங்கல்ல நம்மலாம் வந்துட்டு ஆப்பிளில் உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பிரேக் டவுன் பண்ணுறோம். நம்மலாம் யாரும் ஹோலோசாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அண்ட் மூணாவது லீச்சர்ஸ், டேப்வார்ம்ஸ் இதெல்லாம் பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ 3 டைப் ஆஃப் நியூட்ரிஷன், சாப்ரோஃபைட்டிக், ஹோலோசாயிக் அண்ட் வந்துட்டு பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு இந்த ஆர்கானிசம் தனக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை ஒப்டெயின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாமா மேம்? சம் இங்கிலீஷ் ப்ளீஸ். ஓலே இது வந்துட்டு தமிழ் செஷன் உள்ளே. ஓகே, எவல்யூஷன் என்னது எவல்யூஷனு? ஓகே, சூடோபோடியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஹரி ஸ்பின்னோ கண்டிப்பாக சூடோபோடியா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் அந்த அமீபாக்குள்ளேயே நான் வந்துட்டு வரேன். ஜோஷிகா இன்னுமா பிரைட்டாக இருக்குது? இன்னும் பிரைட்டாக தானே அப்புறம் நான் நீக்ரூ மாதிரி தெரியணும்னு. பரவாயில்லையா? சரி இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஓகே ஜோஷிகா, ஐ ஹோப் இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்கு வந்துட்டு போயிடுறேன். விச் இஸ் அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் எல்லாம் என்னது புரியலப்பா. அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் எல்லாம் தெரியல. ஓ அபிவேசன், நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் வந்துட்டு சொல்லலை. ஸோ டார்க்காக தெரியும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அப்படி சொன்னேன். ஓகே, ஸோ ஓகே, அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் அம்மா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் வந்துட்டு கீவேர்ட்ஸ் இல்லை. ஸோ அது பேசிக்லி வந்துட்டு சிலது வந்துட்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. பட் சிலது வந்துட்டு உங்களுக்கு பேராகிராஃபில் கச்சா மூச்சா நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவில்லை. ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்கும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கும் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் ஒரு பேராகிராஃபில் எது வந்துட்டு அவங்க டினோட் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கீவேர்ட்ஸ் தனியாக ஒரு செஷனில் வந்துட்டு பண்ணுறேன். நான் ஆல்ரெடி மற்ற சாப்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு லைன் பை லைன் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த லைன் பை லைன் வந்துட்டு ஃபார் லைஃப் ப்ராசஸஸ் கடைசி பிளாஸ்ட் சீரீஸ். ஓகே, சரி இப்போ நான் வந்துட்டு போயிடுறேன். For how do organisms obtain their nutrition? Okay, so first வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசமாக இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு அமீபா வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அமீபாக்குமே வந்துட்டு சோறு வேணும்ல, அதுக்கும் பசிக்கும்ல. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசமான அமீபா எப்படி அதோட நியூட்ரிஷனும் ஒப்டெயின் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ the food may be taken in the entire surface, but as the complexity of the organism increases, different parts become specialized to perform different functions. அதாவது என்ன சொல்கிறான்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மாதிரி தான் வந்துட்டு நடக்குது. ஓகே, ஆனால் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி ஆர்கானிசம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ப்ராசஸுமே வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்னது அமீபாவில் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அமீபாவில் வந்துட்டு ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது சூடோபோடியா. ஓகே, அந்த சூடோபோடியாவை தான் அந்த சூடோபோடியா வழியாக இந்த அமீபா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும். அந்த வேக்யூல்குள்ளே வந்துட்டு அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை டைஜஸ்ட் பண்ணும். எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த அமீபாக்கு தேவைப்படுதோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த வேக்யூல்குள்ளே டைஜஸ்ட் ஆனது எல்லாமே அப்படியே அந்த அமீபாவோட சைட்டோபிளாஸ்முக்குள்ளே அப்படியே மெர்ஜ் ஆயிரும். அண்ட் எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்துட்டு அந்த என்வாயன்மெண்ட்டில் அது வெளியில் விட்டுரும். ஸோ இது உங்களோட டெக்ஸ்ட் புக் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும், அதை தான் சூடோபோடியா
சூடோபோடியான்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணோன்னா அந்த ஃபுட்டை சுற்றி வந்துட்டு ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடும், விச் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபுட் வேக்யூல். அப்புறமா என்ன ஆகுது, இந்த ஃபுட் வேக்யூல்குள்ளே தான் அந்த ஃபுட் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக நீளமாக இருக்குதா. ஸோ அது என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ், நல்லா பெருசாக இருக்குது, நல்ல ஒரு மூட்டமாக இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ப்ரோக் டவுன் ஆகுது, ஒரு பிரேக் டவுன் ஆகுது. எதுக்குள்ள, இந்த வேக்யூல்குள்ளே பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, எந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்துட்டு தேவைப்படுதோ அதெல்லாமே சைட்டோபிளாசமில் டிஃப்யூஸ் ஆயிடுது. அண்ட் ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் அதெல்லாமே எங்கே போகுது, சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லுக்கு போயிட்டு வெளியில் போட்டுருது இந்த அமீபா. ஸோ சிம்பிளாக வந்துட்டு இது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்லி இதுதான் அமீபா அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமீபா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த அமீபா வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கே டிடெக்ட் பண்ணோம் இந்த பேசிக்லி இந்த அமீபா. ஸோ இந்த ஃபுட்டை சுற்றி இந்த அமீபாக்கு ஒரு ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன்ஸை சூடோபோடியா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த சூடோபோடியா வழியாக இந்த ஃபுட்டை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணிடுது. அதாவது கப்பு சிப்புன்னு வந்துட்டு இந்த ஃபுட்டை வந்துட்டு சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுது. இதுக்கு பேர் வேக்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேக்யூலை தான் வந்துட்டு இது நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த வேக்யூல்குள்ளே இதை நல்ல பிரேக் டவுன் ப்ராசஸ் வந்துட்டு இந்த வேக்யூல்குள்ளே வந்து நடக்கும். ஓகே, அண்ட் இந்த ஃபுட்டில் இருந்துட்டு அந்த அமீபாக்கு என்னென்ன நியூட்ரிஷன் எல்லாம் வேணுமோ அது அந்த அமீபாவோட சைட்டோபிளாசமில் வந்துட்டு அப்சார்ப் ஆகிக்கும். அண்ட் தேவையில்லாத எல்லாத்தையுமே அதே என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு த்ரோ பண்ணிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு அமீபா தனக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை வந்துட்டு ஒப்டெயின் பண்ணுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட் புக்கே ஒரு ப்ராப்பராக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை நல்லா பாருங்கள். ஸோ அமீபா டேக்ஸ் இன் ஃபுட். ஸோ அமீபா ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்குது. எது வழியாக, டெம்பரரி ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் சூடோபோடியா வழியாக. அண்ட் அந்த ஃபுட்டை சுற்றி என்ன ஃபார்ம் பண்ணுது, வேக்யூல் ஃபார்ம் பண்ணுது. இந்த வேக்யூல்குள்ளே தான் வந்துட்டு பிரேக்கிங் டவுன் ஆர் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ எப்படி பிரேக் டவுன் நடக்குது, காம்ப்ளெக்ஸாக இருக்கிற இந்த ஃபுட் மெட்டீரியல் சிம்பிளான சப்ஸ்டன்சஸாக வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த சிம்பிளான சப்ஸ்டன்சஸ் அதுலேருந்து அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே சைட்டோபிளாசமில் டிஃப்யூஸ் ஆயிடுது. அண்ட் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் எல்லாமே அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லுக்கு போய் thrown out ஆகுது. ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் தராங்க, பாரமீஷியமோட எக்ஸாம்பிள் தராங்க. ஸோ பாரமீஷியமுமே யூனிசெல்லுலர், அமீபாவுமே யூனிசெல்லுலர். அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிமிலர்லி பாரமீஷியம், ஸோ பாரமீஷியமுமே வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் இந்த செல் அப்படின்னு சொல்லும் போது பாரமீஷியம்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அமீபாக்கு தான் ஷேப்பே இல்லையே, ஆனால் பாரமீஷியமுக்கு ஷேப் இருக்குது. ஸோ ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கிறதுனால ஃபுட்டு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்ல தான் எடுக்கப்படும். அந்த பாயிண்ட்டுக்கு அந்த ஃபுட்டு வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால் சீலியாவோட ஹெல்ப்பால் அது மூவ் பண்ணிக்கும். அப்புறமா சேம் ப்ராசஸ். ஓகே, ஸோ அமீபாவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் வந்துட்டு நம்மளோட பாரமீஷியமில் நடக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், பாரமீஷியமில் ஃபுட்டு எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட் வந்துட்டு இருக்குது. அதனால பாரமீஷியம் வந்துட்டு சீலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓகேவா, எப்படி இப்போ நம்ம கையை வச்சு நம்மளோட ஸ்பாட்ன்றது இந்த வாய், நம்ம வாய்க்கு நம்ம ஃபுட்டை வந்துட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாரமீஷியம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்க அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டுக்கு அந்த ஃபுட்டை தள்ளிட்டு அப்புறமா அதே மாதிரி அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து தேவையில்லாத எல்லாத்தையுமே எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர்கானிசம்ஸ் வந்து நியூட்ரிஷன் ஒப்டெயின் பண்ணுது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி யாருக்குன்னு அந்த டவுட் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேளுங்க. ஓகே, ஹெரிடிட்டி டீச் பண்ணுங்கள். ஹெரிடிட்டி நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மேம், எனக்கு நியூட்ரிஷன் இன் அமீபா அண்ட் பைனரி ஃபியூஷன் இன் அமீபா டயக்ராம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு கோட் நெவர் டை சொல்கிறாங்க. இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பைனரி ஃபியூஷன் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் மெத்தட், சரியா? ஆனால் இது வந்துட்டு என்னது, சோறு சாப்பிட்ற மெத்தட், அது இனம் பெருக்கிற செய்கிற ஒரு மெத்தட். ஓகே 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 ஜோஷிகா, புரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு ஆசம்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு அகிலா வந்துட்டு சொல்கிறாங்க. மேம் ஐ நியூ டு ஹவு டு ஃபாலோ யுவர் லைவ். கிஷால் ரடிசி, ஸோ நமக்கு வந்துட்டு சாரி ரிஷி, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு உங்கள் பேர் படிக்கிறதுல. ஸோ அப்பப்போ நம்மளோட இந்த செஷனில் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணுவாங்கப்பா லைவ், எந்த டைமிங் வந்து ஸ்பெசிஃபிக்கான இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் திடீர்னு 3 மணிக்கு வருவேன், திடீர்னு காலையில் வருவேன். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் இல்லை, பட் அது ஸ்கெடியூல்ட் ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம்.
நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணோம் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடணும். ஓகே, இன்னும் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணலனா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூட்ரிஷன் வந்துட்டு எப்படி நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸில் அந்த அப்டேக் கிப்டேக்கெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்குது. ஸோ அகெயின் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ அகெயின் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஜிஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஸோ ஓகே நம்ம பாடியில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் ஸ்டார்டிங்லேருந்துட்டு உங்கள் NCERT அதை தான் வந்துட்டு கூவிக்கிட்டே வரா. இந்த மாதிரி நம்மலாம் காம்ப்ளெக்ஸுங்க, ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸ் ஆனால் வந்துட்டு டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும், சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்ட்டு இங்கே சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அமீபாக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு ஃபிங்கரில் ப்ரொஜெக்ஷன் போட்டு புசுக்குன்னு அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் பண்ணி தேவையானதெல்லாம் அப்சர்வ் பண்ண தேவையானதுலேருந்து த்ரோ பண்ண அவ்வளோதான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அலிமெண்ட்ரி கேனல்னால் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டால், அது ஒரு லாங் டியூப். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆனஸ் வரைக்கும் போகுது. ஸோ இங்கே பாருங்கள், அலிமெண்ட்ரி கேனல் நம்மளோட மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆனஸ் வரைக்கும் போகுது. ஸோ அதை தான் நம்ம அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஒரு மஸ்குலர் டியூப். ஓகே, ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு ஆர்கனுமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அது செயல்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்துட்டு சாப்பிட்றோம். அதாவது நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், மேங்கோ சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் பொம்மகிரானட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம். ஒன்றும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் வந்துட்டு இருக்குது, டிஃப்ரெண்ட் அதாவது கடிக்கிற அந்த இதில் இருக்குது. இப்போ வந்துட்டு கடலை மிட்டாய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடிக்கிறதுக்கு, அதே உன்னோட அந்த ஸ்பாஞ்சு கேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கடிக்கிறதுக்கு. ஸோ என்ன டெக்ஸ்சராக இருந்தாலுமே நம்ம மவுத்துக்குள்ளே போகும்போது எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு ஒரே டெக்ஸ்சராக தான் வந்துட்டு மாறிடுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நேச்சுரலி வந்துட்டு ஃபுட் பாசஸ் சொல்லி சேம் டைஜஸ்டிவ் எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு சேம் டெக்ஸ்சராக வந்துட்டு மாற்றிடுது. ஓகே, ஸோ அதுவும் கடலை மிட்டாயாக இருக்கட்டும் ஆர் பஞ்சு மிட்டாயாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே அது ஹார்டாக இருந்தாலும் சாஃப்டாக இருந்தாலுமே எல்லாமே வந்துட்டு சேம் டெக்ஸ்சராக மாறிடுது உன்னோட வாய்க்குள்ளே போகும்போது. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அலிமெண்ட்ரி கேனலில் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் என்னது, நம்ம மவுத்து தானே இருக்குது. ஸோ மவுத்தில் என்ன இருக்குது, டீத் இருக்குது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம டீத் வழியாக என்ன பண்ணுறோம், க்ரஷ் பண்ணுறோம். அந்த ஃபுட்டை வந்துட்டு நல்லா போட்டு பிரேக் டவுன் பண்ணுறோம். மவுத்தில் வந்துட்டு அங்கே கடிச்சு மென்று சாப்பிட்றாங்க இல்லையா, ஏன் நல்லா அந்த தூள் ஆயிடணும் வாயிலே, அதுக்காக தான். ஸோ அங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு டைஜஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், பிரேக் டவுன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லைனிங் ஆஃப் த கேனல் வந்துட்டு அலிமெண்ட்ரி கேனலோட லைனிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ சாஃப்டாக இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு ஃபுட்டையுமே நீ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் அந்த ஃபுட்டு போகணும் இல்லையா, அதாவது தேவையானதெல்லாம் ஆனஸ் வழியாக வந்துடுது. பட் அந்த அலிமெண்ட்ரி கேனல் வழியாக தானே எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. அப்போது அலிமெண்ட்ரி கேனல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீ ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக, அதாவது வெட்டு பண்ணி அனுப்புகிறோம். ஏன்னா அலிமெண்ட்ரி கேனல் வழியாக போகிறோன்னா ஹார்டாக போச்சுன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியோட கொஞ்சம் வெட்டு பண்ணி அனுப்பும்போது ஈஸியாக சொயிங் அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஸோ அதனால அது எப்படி நடக்குது, அந்த ஃபுட்டை எப்படி வெட்டு பண்ணுறோம். ஸோ ஃபுட் இஸ் ஆல்சோ வெட்டட் டு மேக் இட்ஸ் பேசேஜ் ஸ்மூத். ஸோ பேசேஜ் ஸ்மூத்தாக போகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஃபுட்டை வந்துட்டு வெட்டு பண்ணி அனுப்புகிறோம். அது எப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்மளோட சலிவரி கிளான்ஸ் வழியாக நடக்குது. சலிவரி கிளான்ஸ் வந்துட்டு சலைவா செக்ரேட் பண்ணுது. இந்த சலைவா செக்ரேட் பண்ணுறதுனால தான் நமக்குலாம் வந்துட்டு நாக்கள் எச்சி உருவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எனக்கெல்லாம் பிரியாணி வந்துட்டு அதுவும் மணிஸ் தம் பிரியாணிலாம் பார்த்தா நாக்கள் எச்சி வருவோம். ஸோ அதுக்கெலாம் காரணம் என்னன்னா நம்ம சலிவரி கிளான்ஸில் இருக்க அந்த சலைவா. ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்மளோட அலிமெண்ட்ரி கேனலில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய என்சைம்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த என்சைம்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சலைவாலே நம்ம பார்க்கும்போது ஒரு என்சைம் இருக்குது, அதுக்கு பேர் சலிவரி அமெலேஸ். நான் கொஞ்சம் அதை டிச்சும் பண்ணிட்டுருக்கிறேன், பட் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சலைவாலே வந்து என்ன, நம்மளோட மவுத் ப்ரொடியூஸ் பண்ணது சலிவரி கிளாண்டு, சலிவரி அமெலேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எதனா ஸ்டார்ச் கீழ்ச்சி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் தானே, அது சிம்பிளான சுகராக மாற்றிடும். ஓகே, ஸோ இந்த ஃபுட் வந்துட்டு அகெயின் சலைவா கூட நல்லா மிக்ஸ் ஆகி, ஸோ மவுத்தில் அந்த டங்கு வழியாக கூட நல்லா அந்த மிக்சிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்து அடுத்த பார்ட்டான உன்னோட ஈசோஃபேகஸ்க்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சோஃபார் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த பேராகிராஃபில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே வந்துட்டு மவுத்தில் போயிடுச்சுன்னா சேம் டெக்ஸ்டராக மாறிடுது. காரணம் என்னன்னா, நம்ம மவுத்தில்
ஸ்டொமக்கில் வந்துட்டு நம்ம பல்லு இருக்குது. ஸோ பல்லு வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே நல்லா கடிச்சு க்ரஷ் பண்ணுறோம். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம் என்னது, க்ரஷ் பண்ணுறோம் அந்த ஃபுட்டை. ஸோ இந்த ஃபுட்டை க்ரஷ் பண்ணுறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுது நம்மளோட மவுத்துலேயே. அதுக்கப்புறம் நம்ம மவுத்தில் சலிவரி கிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த சலிவரி கிளான்ஸ் என்ன பண்ணோம், சலிவரி அமைலேஸ் ஒரு பயோ கேட்டலிஸ்ட் இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் அதே சமயம் வந்துட்டு இந்த சலிவரி அமைலேஸ் வந்துட்டு அது இந்த ஃபுட் இருக்குது இல்லையா, அது கூட வந்துட்டு அந்த ஸ்டார்ச் ஈர்ச்சதுனா இருந்துச்சா அது சிம்பிளான சப்ஸ்டன்சஸாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சலைவா இந்த ஃபுட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்மளோட டங்கு வந்துட்டு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரீசன் வை நம்மளோட சலிவரி கிளான்ஸ் ஆர் அந்த சலைவா எல்லாம் ஏன் வந்துட்டு அந்த ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகுதுன்னு. இன்னொரு ரீசன் ஏன் நம்ம சலைவை வந்துட்டு ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், அலிமெண்ட்ரி கேனல் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. அது வழியே அந்த போகணும், அந்த ஃபுட்டு போகணும்னா கொஞ்சம் வெட்டு பண்ணி அனுப்பணுங்க. அதனால தான் அந்த சலைவா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் ஹியர். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நான் முடிச்சிடுறேன் ஃபுல்லாக இந்த நியூட்ரிஷனை, அதாவது எப்படி நம்ம ஹியூமன் பீங்ஸில் நடக்குது. அப்புறமா உங்கள் டவுட்டை வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனலில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரித்தமிக் கான்ட்ராக்ஷன், கீவேர்டு கான்ட்ராக்ட் ரித்தமிக்லி, பேசிக்லி ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். கான்ட்ராக்ட் ரித்தமிக்லி, ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் ஒன்று தான். ஸோ அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் வழியாக மவுத்தில் இருக்க அந்த ஃபுட்டை ஒரு ஆர்கனுக்குமே வந்துட்டு அடுத்தடுத்தது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வருதோ பாஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அந்த ஒரு மூமெண்ட்டை பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. ஆல் அலாங் தி கட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்ம கட்டு நீங்கள்லாம் டாக்டர் பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, அவர் வந்துட்டு ஒரு கட் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டுன்னும் போது நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்டொமக் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸ்டொமக் மட்டும் கிடையாது, இட் இஸ் யுவர் என்டையர் அலிமெண்ட்ரி கேனல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாம் அது வரைக்குமே. ஓகே, ஸோ கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் மேஜர் பிரேக் டவுன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்குமே அலிமெண்ட்ரி கேனலில் வந்துட்டு இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வழியாக தான், அதாவது மவுத்தில் இருந்துட்டு ஸ்டொமக்கு போகும்போது கூட பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், மவுத்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போனாலுமே பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வழியாக தான் போகுது. அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து அந்த ரெக்டம் வழியாக அந்த ஃபீக்கஸ் ஒரு கக்குடூஸ் வெளியில் வரணுனாலுமே அதுவுமே பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வழியாக தான் வெளியில் வருது. ஸோ என்டையர் அலிமெண்ட்ரி கேனலில் இந்த மாதிரி ஒரு ரித்தமிக் கான்ட்ராக்ஷன் ஒரு மூமெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். அந்த மூமெண்ட் வழியாக தான் வந்துட்டு இந்த ஃபுட் எல்லாமே டங்குன்னு வந்துட்டு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மவுத்தில் இருந்துட்டு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அதாவது ஃபுட்டு பைப்பு வழியாக அதை ஈசோஃபேகஸ் வழியாக எங்கே வந்துச்சு, ஸ்டொமக்குக்கு வந்துட்டு சேர்ந்துருச்சு. அந்த கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆன ஒரு ஸ்டார்ச் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி அந்த ஃபுட்டு ஸ்டொமக்குக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போது ஸ்டொமக்கில் வந்துட்டு என்ன இருக்குது, ஸ்டொமக் வந்துட்டு என்னது, ஒரு மசில் தானே. அந்த மஸ்குலர் வால்ஸ் ஆஃப் ஸ்டொமக் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இந்த ஃபுட்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அந்த ஸ்டொமக் நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஸ்டொமக்கில் வந்து என்னென்ன டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஸ்டொமக்கில் எப்படி இந்த டைஜஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டொமக்கில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸ்டொமக்கோட அந்த மஸ்குலர் அந்த வாலில் வந்துட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டு பேர் கேஸ்ட்ரிக் கிளாண்டு. அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்டு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், HCl அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணும். HCl ஒரு என்சைம் கிடையாது, HCl ஆசிட் இல்லையா. ஸோ ஹைட்ரோக்ளோரைட் ஆசிட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆசிட் இந்த யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அந்த ஸ்டொமக்கோட வாலில் இருக்குது, அது HCl ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த HCl வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைமான பெப்சினை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே சமயம் வந்துட்டு எதனா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு எதனா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் எதனா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்குமே இந்த HCl வந்துட்டு உதவி செய்யும். ஓகே, ஸோ ஒரு அசிடிக் மீடியம் கிரியேட் பண்ணுது. அண்ட் இந்த பெப்சின் வந்துட்டு வேலை செய்கிறதுக்குமே வந்துட்டு அது இனிஷியேட் பண்ணுறதுக்குமே HCl ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா மியூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனிங் வந்துட்டு நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கும். அது என்ன பண்ணோன்னா, இந்த HCl கிட்டேருந்து நம்ம ஸ்டொமக்கை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஓகே, ஸோ மியூக்கஸ் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்னர் லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக். யார்கிட்ட இருந்து, ஃப்ரம் தி ஆசிட். என்ன ஆசிட், HCl ஆசிட். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இந்த ஸ்டொமக்கில் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு HCl இருக்குது, பெப்சின் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு பெப்சின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு HCl தேவைப்படுது. இதில் மைக்ரோ ஆர்கானிசம் டிஷ்யூம் பண்ணுறதுக்கு HCl தேவைப்படுது. மியூக்கஸ் என்னதுக்கு தேவைப்படுறான், ஸ்டொமக்கு HCl இருந்து பாதுகாக்கிறதுக்கு அவன் வந்து தேவைப்படுறான். ஓகே, இப்போ ஸ்டொமக்கில் இருந்துட்டு அடுத்து எங்கே போகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ அடுத்து வந்துட்டு
ஒரு ஸ்பிங்டர் மசில் மூலியமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்டொமக்லேருந்து அந்த ஃபுட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துட்டு போகுது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்துட்டு அலிமெண்ட்ரி கேனலோட லாங்கஸ்ட் பார்ட். இங்கே தான் வந்துட்டு கம்ப்ளீட்டான வந்துட்டு அந்த டைஜஷனும் அந்த பிரேக் டவுனும் அது எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஹர்பிவோர்ஸில் ஸ்மால் இன்டெஸ்டைனுமே கார்னிவோர்ஸோ ஆர் இந்த ஆம்னிவோர்ஸ்லோ அந்த இன்டெஸ்டைன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், லென்த் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு அந்த ஆர்கானிசம் என்ன சாப்பாடு சாப்பிடுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த கவு ஒரு ஹர்பிவோர். ஸோ அந்த ஒரு மாடு அது வந்துட்டு சாப்பிட்ற அந்த ஒரு கிராஸுலிருந்துட்டு அதுக்கு செல்லுலோஸ் கிடைக்குது. அந்த செல்லுலோஸ் வந்துட்டு கொஞ்சம் அதை பிரேக் டவுன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவே நம்ம சாப்பிட்ற வந்துட்டு அந்த மட்டனு அந்த சிக்கன் இதெல்லாம் பேசிக்லி மீட் இல்லை. ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணுறது வந்துட்டு ஈஸி. அதனால தான் அந்த இன்டெஸ்டைன் வந்துட்டு ஹர்பிவோர்ஸில் வந்துட்டு நல்ல லென்த்தாக இருக்குது, ஆனால் நம்மளதில் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹர்பிவோர் சரியா கிராஸ் சாப்பிடுது, செல்லுலோஸ் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த்தாக இருக்குது. ஆனால் நமக்கு ஷார்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு இருக்குது, லைக் கார்னிவோர்ஸ் லைக் டைகருக்கு எல்லாமே. பிகாஸ் meat is easy to digest. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிரேக் டவுன் வந்துட்டு எப்படி நடக்குது. ஸோ அந்த பைல் ஜூஸ் அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ ஃபினிஷ் நியூட்ரிஷன் உங்களோட லைவ் சாட் பார்க்குறேன் அண்ட் தென் வில் டிஸ்கஸ் எனி டவுட்ஸ். ஓகே, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் அதுதான் என்னது உங்கள் டெக்ஸ்ட் புக் ஒரு டேர்ம் கொடுக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் என்னது இடம், என்ன இடம், கம்ப்ளீட் டைஜஷன் நடக்கிற அதுதான் இடம். ஓகே, ஸோ சைட் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஷன். என்னதான் டைஜஸ்ட் பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது என்னதான் டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ஃபேட்டு அது எல்லாத்தையுமே தூளாக சின்ன சின்ன சப்ஸ்டன்சஸாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணிடுறது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் சைட்டு எதுக்கு, கம்ப்ளீட்டான டைஜஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இது நடக்கிறதுக்கு நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. யார் ஹெல்ப் பண்ணுறா, பக்கத்தில் லிவர் ஹெல்ப் பண்ணுது, பேன்க்ரியாஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டொமக்லேருந்துட்டு வந்த அந்த ஃபுட்டு ஸ்பிங்டர் மசில் மூலியமாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துருச்சு. ஆனால் ஸ்டொமக்கில் யார் இருக்கா, HCl இருக்குது. அது என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை கொஞ்சம் ஆசிடிக் மீடியமாக மாற்றுது. ஆனால் இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த ஆசிடிக் மீடியமாக இருக்கிற இந்த ஃபுட்டெல்லாம் செட் ஆகாது. அதனால இங்கே இந்த ஆசிடிக் மீடியமாக இருக்கிற இந்த ஃபுட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் மீடியமாக மாற்றுறோம். இது எப்படி மாற்றுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இங்கே தான் வரோம் நம்ம பைல். ஸோ பைல் யார் கொடுத்தா, லிவர் மாமா கொடுத்தாரு. ஸோ லிவர் கொடுத்தா அந்த பைலை வச்சுக்கிட்டு பைல் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அந்த அசிடிக் மீடியமாக இருக்கிற அந்த ஃபுட்டை வந்துட்டு நம்ம டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால அந்த ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த பேசிக் மீடியமாக மாற்றுறது, அதாவது ஆல்கலைன் மீடியமாக மாற்றுறதுக்கு பைல் ஜூஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். அதே சமயம் வேறு என்ன பண்ணுறான்னா, எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸில் ஒரு பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்ஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். ஃபேட் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கிளாபியூல்ஸாக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். அந்த கிளாபியூல்ஸ் எல்லாம் சூழாக மாற்றுறதுக்குமே பைல் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ பைல் ரெண்டு விஷயம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, லார்ஜ் ஃபேட் கிளாபியூல்ஸு ஸ்மால் ஃபேட் கிளாபியூல்ஸை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அண்ட் ஆல்கலைன் மீடியம் வந்துட்டு கொடுக்குறான் இந்த பைல். பைல் யார் கொடுத்தா, பக்கத்தில் இருக்க லிவர் கொடுத்தா. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, எமல்சிஃபிகேஷன் ஆக்ஷனுக்கு சிமிலர் ப்ராசஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில், எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அதே மாதிரி தான் பைல் வந்துட்டு இந்த ஃபேட் குளாபியூல்ஸை வந்துட்டு எமல்சிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சமயத்தில் பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுறான், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி லிவர் தான் வந்து பைல், அது ஓகே. இப்போ பேன்க்ரியாஸ் என்ன மேம் பண்ணுறான், பேன்க்ரியாஸும் ஏதோ பண்ணுறான்னு சொன்னீங்களே மேம், பேன்க்ரியாஸ் என்ன மேம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், ஸோ பேன்க்ரியாஸ் வந்துட்டு என்சைம்ஸ் கொடுக்குறான். என்ன மாதிரி என்சைம்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா, ட்ரிப்சின் கொடுக்குறான். ட்ரிப்சின் என்னத்துக்கு, ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் லைப்பேஸ் கொடுக்குறான். லைப்பேஸ் என்னத்துக்கு கொடுக்குறான், ஃபேட் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆர் எமல்சிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்குறான். ஓகே, அதை தாண்டி ஸ்மால் இன்டெஸ்டைனில் அதோட வால்ஸில் சில ஸ்மால் இன்டெஸ்டைன் ஜூசஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஜூசஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாம் ஒட்டுகா சேர்த்து ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு அமைனோ ஆசிட்ஸாக மாற்ற உதவி செய்யும், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற இந்த கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக மாற்ற உதவி செய்யும், ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கிளிசராலாக மாற்ற உதவி
செய்யும். ஸோ மொத்தமாக எல்லா டைஜஷனும் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடந்துருச்சு. அதுக்கு கூட துணைக்கு யார்? பேன்கிரியாஸோட என்சைம்ஸும் பைல் வந்து லிவர்லேருந்து வந்த அந்த பைல் ஜூஸுமே. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் எல்லாமே தூள் சூராக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எல்லாம் வந்துட்டு அப்சார்ப்ஷன் எல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடந்துருது. ஓகே, ஸோ டைஜஸ்டட் ஃபுட் என்ன ஆகுது? அந்த டைஜஸ்ட் பண்ண அந்த ஃபுட் எல்லாமே அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால்ஸில் வந்துட்டு அப்சார்ப் ஆகிடும். அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஆன வில்லை. இந்த வில்லையில் வந்துட்டு பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக இந்த டைஜஸ்ட் ஆன இந்த ஃபுட் எல்லாமே வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு இந்த பிளட் வெசல்ஸ் வழியாக அது போய் சேரும். ஓகே, ஸோ இப்போது எதெல்லாம் அன்அப்சார்ப்டாக இருக்கும், எதெல்லாம் அப்சார்ப் ஆகலையோ அந்த ஃபுட் எல்லாமே இப்போ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அமிச்சாச்சு. லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து அதில் வாட்டர் எதனா இருந்துச்சா அதை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் மற்ற மெட்டீரியல் எல்லாமே ஆனஸோ அந்த ரெக்டம்லேருந்து அந்த ஆனஸ் வழியாக ஃபீக்கல் மேட்டராக வந்து ரிமூவ் பண்ணிடும் பை மீன்ஸ் ஆஃப் ஆனல் ஸ்பிங்டர். அவ்வளோதான், ஈஸி பீஸி. அவ்வளோதான் உங்களோட நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை நெக்ஸ்ட் டாப்பிக்கான ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு போயிடலாம். எஸ், ஃப்ளோ சார்ட் மேம் அப்படின்னு வந்துட்டு ஹரிஷ்குமார் கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். பட் ஃப்ளோ சார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா தான் டவுட் இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். எஸ், லேட்டாப்பா, பரவாயில்லப்பா. ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ரத்திகா, லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் எதெல்லாம் அப்சார்ப் ஆகலையோ அந்த வேஸ்ட்டு அதெல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் அந்த வேஸ்ட்லேயும் எதுனா ப்ரோஜனமாக கிடைக்குமா ஸ்கேன் பண்ணி ஓகே தண்ணி இருக்குது, தண்ணி மட்டும் அப்சார்ப் பண்ணிப்போம் அப்படின்னு தண்ணியை மட்டும் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனோட அந்த எண்டில் வந்துட்டு உனக்கு என்ன இருக்குது? லார்ஜ் இன்டெஸ்டைனோட எண்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னோட ஆனஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆனஸ்ல வந்துட்டு உன்னோட டூ பாத்ரூம் வெளியில் வந்துடுது. அவ்வளோதான், ஃபீக்கல் மேட்டர் பை மீன்ஸ் ஆஃப் ஆனல் ஸ்பிங்டர் வழியாக வெளியில் வந்துடுது. அவ்வளோதான் லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி. ஓகே ஓகே, ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டு ஐ ரைட் இன் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பில்லியனர் வைப்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. பில்லியனர் வைப்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின் 5 மார்க்ஸ் கேட்குறாங்களா, எத்தனை மார்க்ஸ் கேட்குறாங்க அதை பண்ணி நீங்கள் எழுதணும். அண்ட் டிபெண்டிங் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் கேட்குறாங்களா, டிஸ்கிரைப்ன்றாங்களா, ஸோ அந்த கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சரை வந்துட்டு கொஞ்சம் மாற்ற வேண்டிய டிங்கரிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே மேம், இந்த வீடியோ லைவ் முடிஞ்சது அப்புறமும் இருக்குமா? எஸ் எடிட்டர், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த செஷன் கண்டிப்பாக ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ தான் வந்துட்டு அது பேர் என்னது நியூட்ரிஷன் முடிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் லென்த்தி வீடியோ தான், பட் லேட்டர் பீரியடில் இதே வீடியோவை 2x வச்சு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எங்கெல்லாம் அந்த மாதிரி அன்னெசரியாக பேசுகிறோன்னா ஃபார்வர்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததுக்கு போயிடுவோமா? ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஃபுட் ஆஃப்டர் டைஜஷன் இஸ் ப்ரெசென்ட் வேர் அப்படின்னு வந்துட்டு அனு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, அனு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு அனு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ டைஜஷன் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் எல்லாமே நடந்துருது. டைஜஷன்னா என்னது, நல்லா காம்ப்ளெக்ஸாக இருக்குது, சிம்பிளாக மாற்றியாச்சு. அண்ட் அதே சமயம் இந்த பிரேக் டவுன் பண்ண டைஜஸ்ட் பண்ண இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப் ஆகுது. அது நமக்கு எப்படி மேம் தெரியும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப் ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா, டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே இந்த வால்ஸ் ஆஃப் தி இன்டெஸ்டைன் அப்படின்னா எந்த இன்டெஸ்டைன்? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால்ஸ் எல்லாமே டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. இந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகிடுச்சா, நம்ம எடுத்துக்கணும் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்க அந்த வால்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனான வில்லை இருக்குது. ஓகே, இந்த வில்லை வந்து அந்த அப்சார்ப்ஷன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த வில்லை வந்துட்டு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஸ்ட் ஆன அந்த நியூட்ரியன்ஸோ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்சார்ப் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா உதவி செய்யும். இந்த வில்லையில் இன்னும் ஒரு மெட்டீரியல் சொல்கிறாங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, வில்லையில் வந்துட்டு பயங்கரமான பிளட் வெசல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, இங்கே எழுத முடியுமான்னு தெரியல என்னால். ஓகே பரவாயில்ல. இது இல்லை, நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு ரஃபாக வந்துட்டு ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரஃபாக உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு இங்கே டைஜஸ்டான வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுதான் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட செவரு, இதில் வந்துட்டு அப்சார்வ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வில்லையில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, பிளட் வெசல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே என்னது, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லையா?
நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் நீங்கள் படிச்சீங்க, ஆர்டரிஸ் வெயின்ஸ் அதில் வரும் உன்னோட ஆக்சிஜன் மட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஈவன் நியூட்ரியன்ஸ் கூட உன்னோட பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்படின்னா இதே பிளட் வெசல்ஸ் வழியாக தான் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த பிளட் வெசல்ஸ் உன்னோட வில்லையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் எல்லாமே இந்த வில்லை வழியாக இந்த பிளட் வெசல்ஸ்க்கு வந்துட்டு போகுது. அந்த பிளட் வெசல்ஸ் என்னது, ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அது எல்லாமே அந்த டியூபில் இருந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்துட்டு அது வந்துட்டு உன்னோட கிட்னிக்கு வந்துட்டு போகும், உன்னோட ஹார்ட்டுக்கு வந்துட்டு போகும், உன்னோட பிரெயினுக்கு வந்துட்டு போகும். அந்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் நடந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வில்லையில் இருக்க பிளட் வெசல்ஸ் வழியாக போகுது அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக்கே சொல்கிறான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருமே. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். டோன்ட் சேவ். ஓகே, அடுத்தது வந்துருச்சுப்பா. ஓகே, ஸோ யாருக்குனா டவுட் இருக்குதா? How did they found that this part do this function? Did it on dead ma'am அப்படின்னு பிரியாணி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஜோக்கா கேட்டாலுமே ஆமாம் உண்மையான விஷயம். நிறைய பேர் அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாமே வந்துட்டு அதை வந்து ஏதோ ஒரு டேர்ம் வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ கேடவர், எஸ், ஸோ கேடவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ கேடவர் இஸ் பேசிக்லி டெட் பாடிஸ். ஃபார்முலின் வந்துட்டு நிறைய அதில் போட்டிருப்பாங்க டு ப்ரிசர்வ் அந்த நேச்சர்ஸ் எல்லாமே, அந்த பாடியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலின் வந்துட்டு போடுவாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையுமே வேறு எப்படி படிப்பாங்க, நீங்கள் இன்னும் பார்க்கலையே வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் எல்லாம், இல்லை கேடவர்னு சொல்லிட்டு அமலாபாலோட வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க. அமலாபால் படம் ரொம்ப கோரமாக இருக்குது, அதை பார்க்காதீங்க. பட் ஓகே, நீங்கள் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்லாம் படிக்கலையா, அந்த படம்லாம் பார்க்கலையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கேடவர் அதை தான் வந்துட்டு டைசெக்ட் பண்ணி பைசெக்ட் பண்ணி எல்லாம் வந்துட்டு அதில் தான் படிப்பாங்க அவங்க வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் டு ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ டயக்ராம்ஸ் ஆர் நெசசரி. டெட் ஆர்கன்ஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு காமிக்காது, பட் ஓரளவுக்கு நமக்கு அந்த ப்ராசஸை படிக்கிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யும், அந்த நேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யும், என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்மளால் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷனுக்கு போகலாம். பட் சோ ஃபார் செஷன் என்ஜாய் பண்ணுறதுனா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ் ஆன ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, diverse organisms. Okay, diverse organisms different ways வழியாக ஆக்சிஜன் வந்துட்டு யூஸ் பண்ணி தன்னோட எனர்ஜியை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அவங்க சிலதெல்லாம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்க, சிலதெல்லாம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. சம் ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி குளுக்கோஸை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பை ப்ராடக்ட்ஸான கார்பன் டை ஆக்சைடுமே வாட்டருமே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேஷனோட டெஃபினேஷன் உன்னோட NCERT ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லைட்ஸ் முன்னாடி நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ரெஸ்பிரேஷனோட டெஃபினேஷன் ஆல்ரெடி உங்கள் NCERT சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வழியாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணி சில ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த குளுக்கோஸ் வழியாக குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுது. ரெஸ்பிரேஷனும் ப்ரீதிங்கும் வேறு வேறு. ரெஸ்பிரேஷன்னா என்னதுன்னா, ஆக்சிஜனை வச்சு நம்ம சாப்பிட்ட அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த குளுக்கோஸ் கிடைச்சதில்ல நம்ம பாடியில், அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம். அந்த குளுக்கோஸை பிரேக் ஆச்சுன்னா அதில் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். சில ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் இல்லாமலே இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணோம் எனர்ஜி டிரைவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சில ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இந்த குளுக்கோஸை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ சில இடத்துல கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது, சில இடத்துல பார்ஷியல், அதாவது கொஞ்சம் பாதி ஒரு அரைகுறை பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்குது. அது மொத்தத்தில் எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் கிடைச்சிருது. ஓகே, ஆனால் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது பை ப்ராடக்ட்ஸான கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் சில ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஆக்சிஜனை யூஸ் பண்ணது கிடையாது, ஆக்சிஜனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த கேஸ் எடுத்தாலுமே ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்களோ ஆக்சிஜன் யூஸ் பண்ணலையோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதில் வந்துட்டு வர்ற அந்த மாலிக்யூல் என்னென்னு கேட்டாங்கன்னா ஒரு குளுக்கோஸு, அது வந்து ஒரு 6 கார்பன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 கார்பன் மாலிக்யூல் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது 3 கார்பன் மாலிக்யூலா, அதுக்கு பேர் என்ன, பைருவேட். இப்போ இந்த குளுக்கோஸ் பைருவேட்டை பிரேக் டவுன் ஆகுதுல, இது எங்கே நடக்கும்னா எந்த செல்லாக இருந்தாலுமே அந்த செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துட்டு சைட்டோபிளாசமில் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த பைருவேட்டை வந்துட்டு எத்தனாலாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் பைருவேட் பிரேக் டவுன் ஆகுற அந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அது நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது குளுக்கோஸ்லேருந்துட்டு பைருவேட்டாக மாறணும் அப்படின்னா அது உன்னோட சைட்டோபிளாசமில் நடக்குது. பைருவேட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி அடுத்தடுத்தது எத்தனாலாக மாறுதோ இல்லை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகுதோ பைருவேட்டு, அது வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டால் அது உன்னோட மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர். ஓகே, இந்த இம்பார்ட்டண்டான ஃபிகர் வழியாகவே உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு புரிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த ஃபிகரை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸு ஒரு 6 கார்பன் மாலிக்யூல். இந்த குளுக்கோஸு பைருவேட்டாக மாறுற அந்த ஒரு பிரேக் டவுன் எந்த செல்லாக இருந்தாலுமே அது சைட்டோபிளாசமில் நடக்குது. அண்ட் இந்த பிரேக் டவுன் ஆகிறப்பவே வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த ஆர்கானிசம்க்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா பைருவேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுது. ஒருவேளை அந்த ஆர்கானிசம் ஆக்சிஜனே இல்லாமல் இந்த பைருவேட்டை பிரேக் டவுன் பண்ண நினச்சிச்சுன்னா அது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். உதாரணத்துக்கு இந்த பைருவேட்டை ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் இந்த ஈஸ்ட் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுது. அப்போது இந்த பைருவேட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண முடியல, ஏதோ கொஞ்சமாக உடச்சிருச்சு அந்த பைருவேட்டை. அந்த கொஞ்சமாக உடைச்சதுல அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருச்சு. அண்ட் பை ப்ராடக்டாக எத்தனாலுமே கார்பன் டை ஆக்சைடுமே ரிலீஸ் ஆகுது. இதை தான் நம்ம ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் ஆர் ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட NCERT இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் டூரிங் ஃபர்மெண்டேஷன் அப்போ தான் உனக்கு எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடும் வருது அப்படின்னு இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சில நேரத்தில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த பைருவேட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் எனர்ஜியுமே ரிலீஸ் ஆகுது. இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பைருவேட்டை நம்ம ஆக்சிஜனை வச்சு பிரேக் டவுன் பண்ணும்போது அது மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. அதுவே ஆக்சிஜன் இல்லாத போது நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது ஈஸ்டில் நம்மளால் அது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏரோபிக்குமே அனரோபிக் ப்ராசஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஏரோபிக், அதாவது ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது அங்கே அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிரேட் எனர்ஜி வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்குது, ஆனரோபிக்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா கம்ப்ளீட் பிரேக் டவுன் நடந்துச்சு குளுக்கோஸோடது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் பற்றி வந்துட்டு ஒரு நோட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் பைருவேட் வந்துட்டு லாக்டிக் ஆசிடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. லாக்டிக் ஆசிடுமே வந்து ஒரு 3 கார்பன் மாலிக்யூல் தான். இந்த லாக்டிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட மசில்ஸில் வந்துட்டு எதனா சடன் ஆக்டிவிட்டி, அதாவது ரொம்ப நாளாக வந்து நான்லாம் எக்ஸசைஸே பண்ணோம், திடீர்னு வந்துட்டு நான் வந்து நல்லா வந்துட்டு ஒரு உமன்ஸ் ஜிம் பில்டர் பாடி பில்டர் ஆகிறேன் இல்லை ஷில்பா ஷெட்டி ஆகிறேன் அப்படின்னு நான் ஏம் பண்ணி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணேன்னா என் கை கால்லாம் பிடிச்சிக்கிச்சு, அப்பா வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ தற்காலிகமாக இங்கே வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்ச கை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே லாக்டிக் ஆசிட் வந்துட்டு பில்டப் ஆகிறது. அதாவது நான் எப்பவுமே என் கையெல்லாம் யூஸ் பண்ணும்போது திடீர்னு யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்துட்டு ஃபுல்லாக சடனாக யூட்டிலைஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனே இல்லாத மாதிரி வந்துட்டு போயிடுது. அப்போது அதுதான் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் பில்டப் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து பைருவேட்டை வந்துட்டு லாக்டிக் ஆசிடாக மாறுற ஒரு தருணம். அங்கே வந்துட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, ஒரு டெம்பரரி ஃபேஸ் அது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த எனர்ஜி நமக்கு வந்துட்டு கிடைக்குது இல்லையா. உதாரணத்துக்கு வந்துட்டு ஈஸ்ட்டுக்குமே வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது, லாக்டிக் ஆசிட் வழியாகவும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது, ஆனால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வழியாக நிறைய எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி எல்லாமே நம்ம பாடியிலே ஏடிபியாக ஸ்டோர் ஆகிடுது. ஏடிபி தான் அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் டூரிங் ரெஸ்பிரேஷன் இமீடியட்டாக கொஞ்ச நேரம் கழிச்சல இமீடியட்டாகவே வந்துட்டு ஏடிபியாக வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடுது. நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே யூட்டிலைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்துட்டு இங்கே உங்களுக்கு அந்த ப்ரீதிங் ரேட் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் உனக்கு எனர்ஜி வேணும், அது மூலிமா தான் எனர்ஜி டிரைவ் பண்ணுற அப்படின்னா நம்ம பாடியில் கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அந்த ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு பிளான்ஸ் எல்லாம் இந்த ஆக்சிஜனை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பிளான்ஸ் எல்லாம் இந்த ஆக்சிஜனை அகைன் வந்துட்டு ஸ்டொமேட்டோ வழியாக தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால்
ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ மட்டும்தான் பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. மிச்ச நேரத்துலலாம் பிளான்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை. பிளான்ஸுக்குமே வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவைப்படுது. ஸோ பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாத நேரத்துல எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வரும் வேஸ்ட்டு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ டியூரிங் த டே கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ஜெனரேட்டட் டியூரிங் ரெஸ்பிரேஷனை வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்குது. ஸோ மிச்ச நேரத்துலலாம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வேஸ்ட் தான். நைட் நேரத்துலலாம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு தேவையில்லை. ஸோ பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா நைட் நேரத்தில் வந்துட்டு அந்த ரெஸ்பிரேஷன் வந்துட்டு பண்ணுற அந்த டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து அது ரிலீஸ் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடை கூட வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு அடுத்த நாள் ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நைட்டில் நோ ஃபோட்டோசிந்தசிஸ், அதனால கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் பண்ணுறது தான் மேஜர் எக்ஸ்சேஞ்சு நைட்டு நேரத்தில். ஏன்னா ரெஸ்பிரேஷன் அப்போ இல்லைன்னா ரெஸ்பிரேஷன் அப்போ CO2 தான் ஜெனரேட் ஆகுது. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்படி இந்த பிளான்ஸ் பண்ணுது. இல்லைன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அடுத்த நாள் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறமா அனிமல்ஸில் வந்துட்டு இந்த ஆக்சிஜனை வந்துட்டு எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைஸ்டான வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அட்மாஸ்ஃபியர்லேயே வந்து ஆக்சிஜன் வந்துட்டு கொட்டி கிடக்குது. ஆனால் வாட்டரில் இருக்கிற அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோ அந்த ஃபிஷ்ஷஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஃபார்மேட்டில் தான் இந்த ஆக்சிஜன் வந்துட்டு வாட்டரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மலாம் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்னா லேண்டில் வாழ்கிற ஆர்கானிசம். ஸோ நமக்கெல்லாம் வந்துட்டு அட்மாஸ்பியர்லேருந்து டைரக்ட் ஆக்சிஜன் கிடைக்குது, ப்ரீத் பண்ண ஆக்சிஜன் கிடைச்சிருது. ஆனால் தண்ணியில் இந்த ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் வாட்டரில் அதோட அமௌண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆஸ் கம்பேர் டு நம்ம டெரஸ்ட்ரியலில் இருக்கிற அந்த ஆக்சிஜன். அதனால இந்த அக்வாட்டிக் ஃபிஷ்ஷஸ் ஆர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அதோட அந்த ப்ரீதிங் ரேட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆஸ் கம்பேர் டு டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷ்ஷு வாட்டரில் இருக்குல்ல அதெல்லாம் தன்னோட மவுத் வழியாக வந்துட்டு அந்த கில்ஸ் வழியாக எல்லாமே அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்துட்டு அது உள் வாங்கிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம சோஃபா டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி எதனா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். மேம் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் CO2 இன் நைட் டைம் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ஸ்ரீநாத் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீநாத் இங்கே நல்ல கவனி, என்னென்னா பிளான்ஸுமே வந்துட்டு அதுவுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம். அதுக்குமே வந்துட்டு என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக அதுக்கு குளுக்கோஸ் வந்துட்டு கிடைக்குதா. இந்த குளுக்கோஸை வந்துட்டு அது பிரேக் டவுன் பண்ணணும். அந்த குளுக்கோஸை உடைச்சா பிரேக் டவுன் அந்த உடைக்கிறது சரியா. இந்த குளுக்கோஸை உடைச்சாதான் அந்த பிளான்ட்டுக்குமே அந்த குளுக்கோஸ்ல இருந்துட்டு அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த பிளான்ட்டுக்கு இந்த குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ பிளான்ஸுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல கவனிச்சேன்னா, இப்போ நான் ஒரு செடி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு சோறு வேணும். நான் என்ன பண்ணுறேன், சோறு வேணுன்றதுக்காக என் ஸ்டொமேட்டோவை ஓப்பன் பண்ணுறேன், கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிக்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு மிச்ச நேரத்தில் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் சோறு பண்ணும்போது எனக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. ஸோ அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் டைமில் ஸ்டொமேட்டோவை நான் ஓப்பன் பண்ணுறேன், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள் வாங்கிக்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், கார்பன் டை ஆக்சைடு வச்சு நான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளுக்கோஸை செஞ்சு வச்சிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபுட்டு வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த ஃபுட்டு வச்சு அது மட்டும் பத்தாதே, இப்போ இந்த ஃபுட்லேருந்து நான் எனர்ஜி டிரைவ் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நைட்டு நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக நான் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறேன். ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது இந்த குளுக்கோஸை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறேன், நான் ப்ரீத் பண்ணுறேன். அந்த ஆக்சிஜன் வழியாக பிளான்ஸுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வழியாக ஆக்சிஜன் இன்டேக் பண்ணிக்கும். அந்த ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு எனர்ஜி டிரைவ் பண்ணும். நைட் நேரத்தில் பிளான்ஸுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை. ஏன்னா மார்னிங் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் தேவைப்படுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு தேவை. நைட் நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஸோ நைட் நேரத்தில் பிளான்ஸ் எல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டிஃப்யூஷன் மூலியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் ஒருவேளை இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அப்படியுமே எக்ஸஸாக இந்த பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா இதே கார்பன் டை ஆக்சைடு அடுத்த நாள் காலையில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அது யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அவ்வளோதான் மேட்டர். ஓகே,
மேம் வாட் வில் ஹேப்பன் இஃப் தே டோன்ட் ரிசீவ் கார்பன் டை ஆக்சைடு அப்படி வந்து ரஞ்சித் சாய். கார்பன் டை ஆக்சைடு வந்து ரஞ்சித் சாய் இந்த பிளான்ஸ்க்கு கிடைக்கலன்னா அப்புறம் அந்த ஃபோட்டோசிந்தசிஸே பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருமே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது இல்லையா. ஸோ ஓகே நிஹே கொஞ்சம் வந்துட்டு பேக் போயிட்டு வரீங்களா மேம். இஸ் திஸ் வீடியோ என்ன ஃபார் போர்டு எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டு எஸ் சார் ஜுகுனு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜுகுனு ஆஸ் ஐ செட் நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்க்ளைமர் ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி என்சிஆர்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா இன்னும் பிரோஜனமாக இருக்கும். படிச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பிரோஜனமாக இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். மேம் தட் ரெஸ்பிரேஷன் இன் ஃபிஷ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மெல்லாம் வந்துட்டு யார் இப்போ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நான் வந்துட்டு லேண்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். லேண்டில் வாழ்கிற அந்த ஆர்கானிசம்ஸை தான் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். தண்ணியில் வாழ்கிற அந்த ஆர்கானிசம் அக்வாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணியில் மெஜாரிட்டி என்ன இருக்குது, ஃபிஷ் அதுதான் இருக்குது சரியா. இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் வேணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த என்வாயன்மெண்ட் வந்துட்டு இருக்குது இல்லையா. இந்த சுற்றி இருக்கிற இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து அப்படி ப்ரீத் பண்ணனா எனக்கு ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு. சும்மா ஈஸியாக நம்மளுக்கு டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்க்கு ஆக்சிஜன் வந்துட்டு அசால்ட்டாக கிடைச்சிருது. ஏன்னா நம்மளை சுற்றி தான் ஆக்சிஜன் நிறைய இருக்குது. ஆனால் தண்ணியில் ஆக்சிஜன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டிசால்வ்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே டிசால்வ்டு ஆக்சிஜன் தான் வந்துட்டு தண்ணியில் இருக்குது. அண்ட் இந்த டிசால்வ்டு ஆக்சிஜனோட அளவு ஆர் கான்சன்ட்ரேஷன் வாட்டரில் வந்துட்டு கம்மியாக இருக்குது ஆஸ் கம்பேர் டு ஆக்சிஜன் விச் இஸ் அவைலபிள் இன் லேண்ட். அப்போது ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு தண்ணியில் கம்மியாக இருக்குன்னா அப்போ நேச்சுரலி அங்கிட்டு வாழ்கிற அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீதிங் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஏன்னா ப்ரீதிங் ரேட் அதிகமாக இருந்தால் தான் கம்மியாக இருக்கிற அந்த ஆக்சிஜனில் வந்துட்டு அவங்களால சர்வைவ் பண்ணவே முடியும். அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகே அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு தன்னோட மவுத்ஸ் வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த ஒரு சின்ன சின்ன அந்த அக்வாரியம் செப்டப்ளே தான் அப்பப்போ வாயை வந்துட்டு அது திறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மவுத் வழியாக அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கில்ஸ் வழியாகவுமே அந்த பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே அந்த ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு அந்த ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களோட டவுட்ஸை வந்துட்டு நான் சொல்கிறேன். ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீதிங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியவே வந்துட்டு செய்யும். ஓகே ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரீதிங்க்கு வந்துட்டு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஆர் இப்படி எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆல்வியோலை வழியாக நடக்குது அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் வேறு வேறு வழியில் வந்துட்டு அக்கர் ஆகுது. சிம்பிளான ஆர்கானிசம்ஸ் டிஃப்யூஷன் வழியாக வந்துட்டு நடந்தது. ஆனால் நம்மளில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே ஒரு ப்ராப்பரான ஒரு மெக்கானிசமே வந்துட்டு இருக்குது இந்த ஆக்சிஜனை வந்துட்டு உள்ள எடுக்கிறதுக்கு அண்ட் தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளுறதுக்கு அப்படின்னு இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அடுத்து இப்போது ஹியூமன் பீங்ஸில் இந்த ஆக்சிஜன் வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியூமன் பீங்ஸில் வந்துட்டு ஏர் வந்துட்டு நம்ம பாடியில் இந்த நாஸ்ட்ரல்ஸ் வழியாக மூக்கு நேசல் கேவிட்டி வழியாக நம்ம வந்துட்டு இந்த நாஸ்ட்ரல்ஸ் வழியாக அந்த ஆக்சிஜனை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இந்த நேசல் கேவிட்டி அவரோட நாஸ்ட்ரல்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன முடிகள் உங்களாலே பார்க்க முடியும். குட்டி 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 முடி வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு ஃபைன் ஹேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி அது கூட வந்துட்டு மியூக்கஸ் அதாவது மூக்கின் சளி சும்மாவே வந்துட்டு நம்ம கோல்டு இல்லைனாலுமே மூக்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் மியூக்கஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மூக்கில் முடி இருக்குது அண்ட் மியூக்கஸுமே இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அந்த ஏர் போகுது இல்லையா அதில் வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் எதனா கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டர்ட் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மியூக்கஸும் அந்த ஃபைன் ஹேரும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸோ அங்கேருந்து அந்த ஏர் வந்துட்டு எங்கே போகுதுன்னா நம்மளோட இந்த த்ரோட் ரீஜனுக்கு வந்துட்டு போகுது. ஸோ த்ரோட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா எங்கே போகுதுன்னா நம்மளோட லங்ஸுக்கு வந்துட்டு போகுது. சிம்பிளாக வந்துட்டு இப்படி தான் நம்மளோட அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போகுது. ஸோ நாஸ்ட்ரல்ஸ்லேருந்துட்டு எங்கே போகுது நம்மளோட த்ரோட் ரீஜனுக்கு போகுது. நாஸ்ட்ரல்ஸில் இந்த த்ரோட்லேருந்துட்டு லங்ஸுக்கு போகுது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ்லேருந்துட்டு த்ரோட்டில் எங்கே போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ த்ரோட்லேருந்துட்டு நீங்கள் இந்த ஃபிகரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நேசல் பேசேஜ் ஓகேவா. ஸோ ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறோம். அங்கேருந்து உன்னோட அந்த ஆக்சிஜன் வந்துட்டு உன்னோட ஃபேரிங்ஸ்க்கு வந்துட்டு போகும். அங்கிட்டிருந்து லேரிங்ஸ்க்கு வந்துட்டு போகும். அங்கிட்டிருந்து ட்ரெக்கியாக்கு வந்துட்டு போகும். அங்கிட்டிருந்து இந்த ரிங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுக்கு பேர் ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போகும். இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்துட்டு முக்கியமாக 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஏர் கேவிட்டியை வந்துட்டு அந்த ஏர் பேசேஜை கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ்லேருந்துட்டு அந்த ஆக்சிஜன் லங்ஸுக்கு போகும்.
போகுது, நமக்கு ஒரு லங் இல்லை 2 லங் இருக்குது. ஸோ இப்படி பிரியுது. ஓகே, ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜில் இருந்துட்டு 2 பிரான்ச் போகுது இல்லையா. ஸோ அந்த 2 பிரான்ச்சை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிரான்கை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரான்கை ஒரு லங்கில் போய் சேர்ந்த பேருக்கு அந்த பிரான்கைல இருந்துட்டு இன்னும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்துட்டு போகுது. அதை வந்துட்டு பிரான்கையால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பிரான்கையால்ஸை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் முடியுது, which is called as alveoli. அந்த alveoli தான் வந்துட்டு gaseous exchange வந்துட்டு நடக்குது, ஒரு குடுக்கல் வாங்குதல், ஒரு diffusion process வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களோட இந்த gaseous exchange or இந்த oxygen flow இப்படி தான் வந்துட்டு நடக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீத் பண்ணுறோம், நம்மளோட மூக்கில் வந்துட்டு இந்த நேசல் கேவிட்டியில் வந்துட்டு அந்த ஏர் என்டர் ஆகுது, நோஸில் என்டர் ஆன உடனே என்ன இருக்குது, ஃபைனான ஹேர் இருக்குது, மியூக்கஸ் இருக்குது, இது எல்லாமே அந்த ஏரில் எதனா டர்ட்டோ இம்ப்யூரிட்டிஸோ இருந்தோ அதெல்லாம் வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அங்கிட்டிருந்து அந்த ஏர் எங்கே போகுது, நம்மளோட த்ரோட்டுக்கு வந்துட்டு போகுது. ஸோ த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது த்ரோட் ரீஜனில் ஃபஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபேரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லாரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரெக்கியா, அதுக்கப்புறம் ரிங்காக இருக்க ஸ்ட்ரக்சர் ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் இருக்குது. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் ஏர் கேவிட்டி கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் 2 லங் இருக்குது. ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் வந்துட்டு 2 லங்ஸ்க்கு பிரிஞ்சு போகுது. அந்த 2 லங்ஸ்க்கு பிரிஞ்சு போகிற அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறோம், பிரான்கை அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். பிரான்கைல் இருந்துட்டு இப்போ ஒரு லங்குக்கு போய் சேர்ந்துருச்சு. பிரான்கைல் இருந்துட்டு மறுபடியும் இன்னும் சில பிரான்ச்சஸாக பிரியுது. அந்த பிரான்ச்சஸ் பிரான்கையால் அப்படின்னு சொல்கிறோம். பிரான்கையால் வந்துட்டு ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் போகுது, அதுக்கு பேர் ஆல்வேயோலை. ஓகே, ஸோ ஆல்வேயோலையில் தான் gaseous exchange நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உன்னோட மொத்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்ட்டு. இப்போது ஆல்வேயோலையில் அந்த gaseous exchange எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேயோலை என்னது, பலூன் லைக் ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை தான் ஆல்வேயோலை சிங்குலர்னால் வந்துட்டு ஒரே ஒரு இதை சொல்லும் போது அது ஆல்வேயோலஸ் அப்படின்னு சொல்லும், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது நிறைய சொல்லும் போது ஆல்வேயோலை. ஓகே, ஸோ இங்கே ஆல்வேயோலை தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்க உதவி செய்யுது. இந்த ஆல்வேயோலையில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகுது, நிறைய ஆக்சிஜன் வந்துட்டு சேருது. அப்போ ஆல்வேயோலையில் நிறைய ஆக்சிஜன் வந்துட்டு இருக்குது. ஆல்வேயோலைக்கும் அந்த அவுட் சைடு பாடிக்குமே வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நடக்கும். ஏன்னா ஆல்வேயோலைக்கு நிறைய ஆக்சிஜன் இருக்குது, அந்த அவுட் சைட் பாடியில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இருக்குது. அப்போ டிஃப்யூஷன் ஆனது மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் a region of higher concentration to a region of lower concentration. ஸோ ஆல்வேயோலை வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கு இல்லையா, அங்கிட்டு இருந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷனான மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் மூவ் ஆகும். அண்ட் அங்கிட்டு இருந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில், அங்கே இருந்து ஆல்வேயோலை அந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் with respect to carbon dioxide அங்கிட்டு இருந்து இங்கே மூவ் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆர் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் நடக்கும் ஆல்வேயோலையில். சரியா, இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் டயாஃப்ராக்ரம். ஸோ இந்த டயாஃப்ராக்ரம்க்கு அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட ரிப்ஸை உங்களுக்கே ஃபீல் ஆகுதா, அந்த ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லிஃப்ட் ஆகுற மாதிரி, அந்த சமயம் என்ன ஆகும், நம்மளோட டயாஃப்ராக்ரம் வந்துட்டு ஃப்ளாட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளோட ரிப்ஸும் வந்துட்டு எக்ஸால்ட் ஆகுது, அதாவது ரிலாக்ஸ் ஆகுது, அண்ட் டயாஃப்ராக்ரம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நடக்குது நம்ம ப்ரீத் பண்ணும்போது. டயாஃப்ராக்ரமும் ரிப்ஸும் என்ன பண்ணுது, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமா அதோட ஆப்போசிட் எழுதுங்க. ப்ரீத் இன் பண்ணும்போது நம்ம ரிப்ஸும் வந்துட்டு லிஃப்ட் ஆகுது, டயாஃப்ராக்ரம் வந்துட்டு கொஞ்சம் அது ஃப்ளாட்டன் ஆகுது. ஸோ அதோட ஆப்போசிட் வந்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது நடக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இன்னும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ ப்ரீதிங் சைக்கிள் அப்போது ஸோ ஏர் வந்துட்டு உள்ளே வருது அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில் வருது. ஸோ லங்கில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ரெசிடுவல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்துட்டு இருக்கும். ரெசிடுவல் வால்யூம் ஆஃப் ஏர்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பாடியில் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போகுது இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷனை தாங்குற அளவுக்கு லங்ஸில் எப்பவுமே ஒரு டிஃபால்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு இருக்க தான் செய்யும். அதுதான் ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சிஜனை அப்சார்ப் ஆகிற அந்த ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லங்ஸில் எப்பவுமே ஒரு அளவுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு எப்பவுமே இருக்கும். அதுதான் ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் உன்னோட
ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரியா? ஸோ இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இப்போ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் இல்லையா? அதுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் வந்துட்டு அதுக்கு ஹை அஃபினிட்டி இருக்குது ஆக்சிஜனுக்கு. ஸோ அதனால இந்த பிக்மெண்ட் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஹீமோக்ளோபினுக்கு ஆக்சிஜன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்பிசி வழியாக இந்த ஆக்சிஜன் வந்துட்டு மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டோன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வாட்டரில் ரொம்ப சால்யூபிள் ஆக்சிஜனை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்துட்டு எப்பவுமே கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்மளோட பிளட்ல ஒரு மாதிரி டிசால்வ்டு ஃபார்மேட்டில் தான் வந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. Okay, so that's it about your respiration. So next number transportation ku vandu pogalam. So we have two more topics left, which is your transportation and excretion. But so far நம்ம discuss பண்ண respiration base பண்ணி யாருக்கு நான் doubt இருக்கா அப்படினு வந்து சொல்லுங்க. doubt இருந்துச்சுனா நம்ம discuss பண்ணலாம். or next டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒருவேளை எதனா நீங்கள் லைவ் சாட்டில் அமிச்சு நான் எதனா டவுட் பார்க்காம இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி லைக் பட்டனை வந்து அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம் டவுட் பார்க்குறேன். மேம், why does the breathing rate increase further when the water temperature rises? ரஞ்சித் சாய், வாட்டர் டெம்பரேச்சர் சொல்கிறீங்களா இல்லை டிசால்வ்டு ஆக்சிஜன் பற்றி கேட்குறீங்களா ரஞ்சித் சாய் நீங்கள்? எஸ் மேம், will storage of carbon dioxide for long time affect plants அப்படி வந்து கவி கேட்குறாங்க. ஆமாம் கவிதா, கார்பன் டை ஆக்சைடு வந்து லாங் டைம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணால் அது கண்டிப்பாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் அது வந்துட்டு தேவையில்லாத நேரத்தில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஒரு எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்டாக அதை ரிலீஸ் பண்ணிடுது. ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ மட்டும் தான் அந்த பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும், அந்த நேரத்தில் தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது, அதனால தான் அதை வெளியிடுது. ஓகே, எஸ். ஓஹோ, தளபதி விஜய் வேலை பாரிப்பா. Unlike animals, plants do not have any excretory products as do not eat food. Comment upon this statement justification. ஆமாம் அவினாஷ், நான் வரேன், இன்னும் எக்ஸ்பிரேஷனுக்கே வரல அவினாஷ், வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, எஸ். என்ன டவுட் தேவிகா கார்த்திகேயன், என்ன டவுட்? மேம், ஆல்வியோலேக்குள்ளே என்ன இருக்குது மேம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆல்வியோலேக்குள்ளே வந்துட்டு கமலேஷன், அதுக்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால தான் ஆர்பிசிஸ் வழியாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இன்னும் ஈஸியாக நடக்குது. ஓகே ஓகே, வேறு என்னது? மேம், I cannot understand what is residual volume of air and difference between breathing and respiration. So residual volume of airனா இப்போது நம்ம பாடியில் வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இது பண்ணுறோம். இந்த ஒரு சின்ன ஒரு கேப்பில் சில நேரத்தில் நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமல் வந்துட்டு போயிடுது. ஸோ அந்த ஆக்சிஜன் மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லங்ஸில் வந்துட்டு எப்போவுமே ஒரு ரிசர்வ் மாதிரி இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எப்போவுமே நம்ம லங்ஸில் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரெசிடுவல் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீதிங்னா அவ்வளோதான் ப்ரீதிங். ஓகே, ரெஸ்பிரேஷன்னா இப்போ நான் ப்ரீது பண்ணல, அது வழியாக என் பாடியில் ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு. அப்புறம் நான் மத்தியானம் சாப்பிட்டேன், டைஜஷன் ப்ராசஸ் மூலமாக எனக்கு குளுக்கோஸ் கிடைச்சிருச்சு. ஸோ குளுக்கோஸை வச்சு ஆக்சிஜனை வச்சு இந்த ஆக்சிஜனை குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் ரெஸ்பிரேஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். வேதாந்த், வேறு என்ன டவுட் இருக்கின்றதா? மேம், அப்போனா பேர்ட்ஸ் வில் ஹாவ் மோர் ஆக்சிஜன் இன்டேக்கா அப்படி வந்துட்டு ஆனந்த ராஜவில் வந்து கேட்குறாங்க. நீங்கள் கேட்குற கன்ஃபியூஷன் எதை வச்சு எனக்கு புரியுது. ஸோ அவங்க வந்து ஹையர் ஆல்டிடியூட்ஸில் பறக்கிறதுனால ஹையர் ஆக்சிஜன் வந்துட்டு இருக்குமா அப்படி வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஆர்கனிசம்க்கு தேவையான அளவு என்ன தான் அது அங்கெல்லாம் பறந்தாலும் இப்போ நம்ம கூட நம்மளை சுற்றி அதிகமாக நிறைய ஆக்சிஜன் இருக்குது. அதுக்குன்னு பூமியில் இருக்க எல்லா ஆக்சிஜனுமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதே லாஜிக் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு போயிடலாம், விச் இஸ் யோர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணிடுவோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இட் இஸ் அ லென்த்தி செஷன், கண்டிப்பாக வந்துட்டு லேட்டாக தான் முடியும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த செஷனை லேட்டர் பீரியடில் கூட வந்துட்டு பாருங்கள், 2x ஸ்பீடில் கூட வந்துட்டு பாருங்கள். பட் ஆஸ் வி ஃபினிஷ் ஒரு வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரியா? ஸோ பிளட்டில் வந்துட்டு நம்ம என்னன்னு சொன்னோம், ஸோ பிளட் வந்துட்டு ஃப்ளூயிட் மீடியம் வந்துட்டு பிளட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பேர்
பிளாஸ்மா. ஸோ இந்த பிளாஸ்மாவில் தான் வந்துட்டு செல்ஸ் எல்லாமே வந்துட்டு தேங்கி இருக்கும். சஸ்பெண்டட்னா இந்த செல்ஸ் எல்லாமே தேங்கி இருக்கும் இந்த பிளாஸ்மாவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனஸ் வேஸ்ட், டிசால்வ்டு ஃபார்மில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம ஆர்பிசி வந்துட்டு கேரி பண்ணுது. அண்ட் மிக்சர் சப்ஸ்டன்சஸ் லைக் சால்ட் அதெல்லாம் கூட நம்மளோட பிளட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பிளட்டோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்மா இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளட் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது. ஸோ பிளட்டோட ஒரு காம்பனண்ட்டுமே ஒரு விஷயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்மா வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு, டிசால்வ்டு ஃபார்மில் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் வந்துட்டு ஆர்பிசி பார்த்துக்குது. WBC வந்துட்டு உன்னோட இம்யூனிட்டி அதுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். பிளேட்லெட்ஸ் வந்துட்டு பிளட் கிளாட்டிங், அதாவது ரொம்ப பிளட் லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு பிளட் பாடியிலேருந்து போகாமல் பார்த்துக்கொள்ள பிளேட்லெட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பம்பிங் ஆர்கன் தேவைப்படும். அதுதான் உன்னோட ஹார்ட், லப்டப் ஹார்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டு, நம்மளோட அந்த ஹார்ட் எப்படி வந்துட்டு பம்ப் ஆகுது, எப்படி அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது, ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம பாடிக்கும் அந்த லங்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகேவா, ஸோ பார்த்துடலாம். எழுத முடியாதா? ஓகே, ஸோ நான் மார்க் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். தனியாக கூட நான் செஷன் பண்ணியிருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி சர்க்குலேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது ஹார்ட் வந்துட்டு ஒரு மஸ்குலர் ஆர்கன். அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும், நம்மளோட ஃபிஸ்ட் அளவு, அவ்வளோதான். இப்போ என் ஹார்ட் எவ்வளோ தான் இருக்குது, உங்கள் ஹார்ட் எவ்வளோன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி மூடி. ஸோ நம்மளோட ஃபிஸ்ட் சைஸ் அளவுக்கு தான் நம்மளோட ஹார்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆக்சிஜன் ரிச் பிளட்டையுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையுமே மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ள நம்மளோட ஹார்ட்டில் டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்குது. சரி, அதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் காரணம் கிடையாது. இங்கே இன்னொரு ரீசன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் போத் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஹாவ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் பை தி பிளட். ஏன்னா பிளட் வழியாக தான் ஆக்சிஜனுமே டிரான்ஸ்போர்ட் ஆகணும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுமே டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதெல்லாம் ஹார்ட் வழியாக தான் போய் வருது. ஸோ அதனால இந்த மிக்சிங் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட்டில் வந்துட்டு சேம்பர்ஸ் வந்துட்டு 4 இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்துட்டு பாருங்கள். ஸோ 4 சேம்பர்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த சேம்பர்ஸை நம்ம ஏட்ரியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், ஏட்ரியா. ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிறது ரைட் ஏட்ரியம், அந்த பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். இந்த பக்கம் இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கல், அந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஏட்ரியம், கீழே இருக்கிறதெல்லாம் வென்ட்ரிக்கல், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரைட்டு, அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட். இப்போ நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது பேர் ரெட் கலரில் செப்டம், டிவைடிங் வால் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த செப்டம் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம இங்கே வந்து அந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் வந்துட்டு நானே சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் வந்துட்டு சில பிளட் வெசல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, என்னென்ன பிளட் வெசல்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வீன்ஸ் இருக்குது, அப்புறம் கேபிலரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக வந்துட்டு கேபிலரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் NCERT என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆர்டரிஸ் என்ன பண்ணோன்னா, ஞாபகம் வச்சுக்கோ ஆர்டரிஸ், அப்புறமா அவே. ஆர்டரிஸ் வந்து சொன்னாலே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ அவே. ஆர்டரிஸ் வந்துட்டு அந்த பிளட்டை ஹார்ட்லேருந்துட்டு அவே எடுத்துகிட்டு போகும். அதாவது ஹார்ட்டில் இருந்துட்டு அந்த பிளட்டை எங்கேனா எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, அதுதான் ஆர்டரிஸோட வேலை. ஸோ அந்த பிளட்டை ஹார்ட்டில் இருந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்டரிஸோட வேலை. அதுக்கப்புறமா வெயின். ஸோ வெயின் என்ன பண்ணுதுன்னா, மற்ற பாடி ஆர்கன்ஸ்லேருந்துட்டு அந்த பிளட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துல இருந்துமே ஹார்ட்டை நோக்கி வர்றது தான் வெயின். இப்போ நம்ம பாடியில் இருக்கிறதுலே பெரிய ஆர்டரி எது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அயோட்டா. ஓகே, அண்ட் இருக்கிறதுலே பெரிய வெயின் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீனா
கேவா. இப்போ நம்ம பாடியில் இருக்க அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது இல்லையா, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த வீனா கேவா வழியாக நம்மளோட ரைட் ஏட்ரியம்க்கு வந்துட்டு வந்து சேரும். ரைட் ஏட்ரியம்ல இருந்துட்டு அந்த பிளட் வந்துட்டு நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு போகும்போது நடுவில் வந்துட்டு ஒரு ட்ரைகஸ்பிட் இது வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரைகாஸ்பிட் வழியாக தான் இந்த ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளே வந்துட்டு போகும். அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு பல்மனரி வெயின் மூலியமாக பல்மனரி ஆர்டரி வழியாக உன்னோட லங்ஸுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேரும். ஓகே, லங்ஸில் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டடாக பிளட்டாக மாறி அங்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் உன்னோட பல்மனரி வெயின் வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்துட்டு பைகஸ்பிட் வால்வு வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அங்கிட்டு இருந்து அயோட்டாக்கு போய் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு போய் சேரும். அவ்வளோதான் டபுள் சர்க்குலேஷன். சரியா? ஸோ இப்போ இங்கே சின்னதாக உங்களுக்கு அதே விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக அந்த மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், வேல்வ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வேல்வ்ஸ் வந்துட்டு ட்ரைகஸ்பிட் வேல்வ் இருக்குது, பைகஸ்பிட் வேல்வ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு செமிலூனர் வேல்வ் வந்துட்டு இருக்குது. இந்த வேல்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒரு சின்ன விஷயம். அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு அந்த பிளட் வெசல்ஸை பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஆர்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கோ, அவே ஆர்டரிஸ் வந்துச்சுனாலே அவே, ஸோ ஹார்ட்ல இருந்துட்டு தூக்கிட்டு போகுது. அண்ட் வெயின்ஸ் அப்படின்னா மற்ற இடத்துலலாம் பிளட்டை வாங்கிட்டு ஹார்ட்டுக்கு இப்படி கொடுக்குது. ஆர்டரிஸ் என்ன பண்ணுது, ஹார்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு மற்ற பாடிக்கு கொண்டு போய் கொடுத்தது. வெயின் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு வந்து பிளட்டை இந்த ஹார்ட்டு அப்படின்னு பக்குவமாக அந்த பிளட்டை வெயின் வந்துட்டு கொடுக்குது. இருக்கிறதுல பெரிய ஆர்டரி என்னது அயோட்டா, இருக்கிறதுல பெரிய வெயின் என்னது வீனா கேவா. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த விஷயங்கள் இந்த இதில் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்டரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகும். ஸ்மால் அண்ட் ஸ்மால் ஆர்டரிஸாக வந்துட்டு அது டிவைட் ஆகி அது ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு கேபிலரிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த கேபிலரிஸ் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ஸ்மால் பிளட் வெசல், அதோட திக்னஸ் வரும் ஒரே ஒரு செல்லு திக்கு, ஒரு செல் அளவு தான் அதோட திக்னஸே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த கேபிலரிஸ் வழியாக என்ன நடக்குதுன்னு கேட்டால், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸை அந்த பிளட்டுக்குமே அந்த சரௌண்டிங் செல்ஸுக்குமே இந்த கேபிலரிஸ் வழியாக நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கேபிலரிஸ் லேட்டர் பீரியட்லேயே வந்துட்டு வெயினாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்குது. ஸோ பேசிக்லி ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறது இந்த கேபிலரிஸ் அந்த ப்ராசஸை வந்துட்டு அந்த பிளட்டுக்குமே அந்த சரௌண்டிங் செல்ஸுக்குமே அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னு உதவி செய்கிறது உன்னோட கேபிலரிஸ். ஸோ இங்கிட்டு பாருங்கள், நீங்கள் வந்து அகெயின் லங் கேபிலரிஸ் வீனா கேவா இருக்குது. மறுபடியும் நான் இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு டபுள் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ வீனா கேவா இருக்குதா, வீனா கேவா என்னது, ஒரு இருக்கிறதுல பெரிய வெயின் நம்மளோட பாடியில். ஸோ அந்த வீனா கேவா வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு போய் சேருது. எங்கே போய் சேருது அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னா, உன்னோட ரைட் ஏட்ரியம்க்கு வந்துட்டு போய் சேருது. ரைட் ஏட்ரியம்ல இருந்துட்டு ட்ரைகஸ்பிட் வால்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ரைட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு அது உன்னோட பல்மனரி ஆர்டரி வழியாக உன்னோட லங்ஸுக்கு அந்த பிளட் போய் சேருது. லங்ஸில் இருந்துட்டு பல்மனரி வெயின் மூலியமாக உன்னோட இந்த லெஃப்ட் ஏட்ரியம்க்கு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு அயோட்டா வழியாக மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு பிளட் எல்லாமே போய் சேருது. சோலி முடிஞ்சு. இவ்வளோதான் டபுள் சர்க்குலேஷன். இங்கே உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பிளேட்லெட்ஸ் வந்துட்டு என்னதுன்னா, ஏதோ ஒரு காயப்பட்டுட்ட ப்ளீடிங் ஆகுது, அந்த ப்ளீடிங் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்போது இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே எங்கே அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல டக்குன்னு அக்குமுலேட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த லீக் எல்லாமே வந்துட்டு, இப்போ எதனா ஒரு பைப் லீக் ஆச்சுன்னா ஒரு எம்சீல் போட்டு அடைப்போம் பார்த்தியா, அதே மாதிரி நம்ம பாடியிலேருந்து பிளட் லீக் ஆச்சுன்னா பிளேட்லெட்ஸ்லாம் அங்கே போயிட்டு ஒரு எம்சீல் மாதிரி வேலை செய்யும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அந்த பிளட் கிளாட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அந்த விஷயத்துக்கு. அப்புறமா லிம்ஃப்னா என்னது, நிறைய பிளாஸ்மா ஆல்ரெடி இந்த முன்னாடி வந்துருச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ பிளாஸ்மா நிறைய சப்ஸ்டன்சஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். அது ஒரு கலர்லெஸ் லிக்விட் பிளாஸ்மா. ஆனால் இங்கே லிம்ஃப் வந்துட்டு என்னென்னா இன்னொரு விதமான ஒரு ஃப்ளூவிடு, அதுக்கு பேர் லிம்ஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த லிம்ஃப் வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு கேட்டால், இந்த கேபிலரிஸ் நம்ம பார்த்தோன்னே அந்த கேபிலரிஸ்ல இருந்துட்டு சில அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மாவோ ப்ரோட்டீன்ஸோ பிளட் செல்ஸோ எல்லாமே அங்கே இருக்கிற அந்த செல்லுக்கு
நடுவில் இருக்க அந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் லீக் ஆயிரும். அது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஷ்யூ ஃப்ளூயிடாக ஃபார்ம் ஆகும். அது அப்படி தான் லிம்ஃப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த லிம்ஃப் வந்துட்டு சரி ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இதனால் என்னதான் பிரோஜனமா அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஆமாம் பிரோஜனம் இருக்குது. என்ன மேம் பண்ணும் அந்த லிம்ஃப் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இந்த லிம்ஃப் வந்துட்டு டைஜஸ்டடும் அப்சார்ப்டு ஃபேட் எல்லாம் இருக்குதுல்ல இன்டெஸ்டைன்ல இருந்துட்டு அது வந்து கேரி பண்ணும். அண்ட் எக்ஸ்ட்ரா எதனா செல்லுலர் ஃப்ளூயிடெல்லாம் வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த பிளட்டுக்கும் அனுப்புறதுக்கு இந்த லிம்ஃப் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் உன்னோட லிம்ஃப். உன் டெக்ஸ்ட் புக் சொல்கிற மேட்ரு அவ்வளோதான். அண்ட் பிளான்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சைலம் ஃப்ளோயம் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹியூமன்ஸ் வந்துட்டு கிளியரா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ்குள்ளே வந்துட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ எஸ் வென் கிளாஸ் எண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கிளாஸ் வந்துட்டு எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டோன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ் முடிஞ்ச பேருக்கு அப்புறமா எக்ஸ்கிரீஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது முடிஞ்ச பேருக்கு தான் கிளாஸ் வந்துட்டு எண்ட் ஆகும். ஓகே, இல்லைனா எண்ட் ஆகாது. எப்படி எண்ட் ஆகும்? ஸோ அதனால் நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், இட் இஸ் அ லென்த்தி செஷன். பட் நீங்கள் லேட்டர் பீரியடில் கூட வந்து இந்த செஷனை பார்க்கலாம் 2x ஸ்பீடில் வச்சு. ஓகே, ஹெரிடிட்டி கான்செப்ட்ஸ் ஒரு டைம் எடுங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே மேம், ஹார்ட்டை பற்றி ஷார்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து எடிட்டர் கேட்குறாங்க. ஸோ எடிட்டர், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் போக வேண்டிய இடம் EZ² நான் போயிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஹார்ட்டில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே பிரதீஷ், இல்லை கான்செப்ட்டு முடிக்கிற வரைக்கும் அவ்வளோதான். நைட்டு கிளாஸ் எல்லாம் வந்துட்டு ஓகே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்கிரீஷன் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோன்னா we are done. ஓகே, ஒரே ஒரு இதில் முடிச்சிடும். எனக்கு பார்ட் 2 போட விருப்பம் இல்லை, அதனால தான் ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்குமே பிரோஜனமாக இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ ஹார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு நான் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு லெஃப்ட்டு இல்லையா? ஸோ இது வந்துட்டு ரைட்டு இல்லையா? ஸோ ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு வென்ட்ரிக்கல். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பாடியில் இருக்கிற அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட், அது எல்லாமே வீனா கேவா அப்படின்னு சொல்கிற ஒரு வேன் வழியாக வீனா கேவா, சரியா? வீனா கேவா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் இருக்க லார்ஜஸ்ட் வேன். ஸோ இது வழியாக இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே எங்கே வந்து சேருது? நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியமில் வந்துட்டு சேருது. ஓகே, லெஃப்ட் ஏட்ரியம் வந்துட்டு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஏட்ரியம் கொஞ்சம் வந்துட்டு இப்படி கம்ப்ரெஸ் ஆகும்போது, அதாவது லெமன் நீ புளியும் போது அந்த சாறு விடுது, அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியம் கொஞ்சம் இப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த பிளட் எல்லாமே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே போகுது. ஆனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகணும்னா இங்கே ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வு. அதை தாண்டி தான் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வந்துட்டு போகணும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரி வழியாக, ஒரு பிளட் வெசல் வழியாக எங்கே போய் சேருது அப்படின்னு கேட்டால் லங்ஸுக்கு போய் சேருது. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோட ரூட்டு கிளியரா? ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம பாடியில் நம்மளோட கையிலையோ காலிலையோ எல்லா இடத்துலையும் இருந்துமே வீணா கேவா வழியாக அந்த ஆக்சிஜன் இல்லாத அந்த பிளட் லெஃப்ட் ஏட்ரியமில் போய் சேர்ந்துருது. லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகணும்னா ட்ரைகஸ்பிட் வால்வை தாண்டி தான் போகணும். இந்த வால்வு ஏன் இருக்குதுன்னா பேக் ஃப்ளோ ப்ரிவெண்ட் பண்ணும் இந்த வால்வு. பேக் ஃப்ளோனா என்னது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு அந்த பிளட்டை மறுபடியும் வாபஸ் ஏட்ரியமுக்கு போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ட்ரைகஸ்பிட் வால்வோட வேல்வு. ஸோ அங்கேருந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி ஆர்டரி மூலியமாக லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்ந்துருது. லங்ஸ் என்ன பண்ணணும்? ஓ அப்படியா, அவங்கக்கிட்ட பிளட் எல்லாமே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கா, அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கா, கவலைப்படாத, என்கிட்ட ஆல்வியோவில் இருக்கிறான். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிவிட்டு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றிடும். ஸோ லங்ஸ் என்ன பண்ணுது? இப்போது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு கொடுக்குது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு இப்போ ஹார்ட்டுக்கு வந்துட்டு போகணும். அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் பல்மனரி வேன வழியாக எங்கே போகும்? ரைட் ஏட்ரியமுக்கு வந்துட்டு போகும். ரைட் ஏட்ரியம்ல வந்துட்டு இந்த ஆக்சிஜன் இருக்கிற பிளட் எங்கே போகுது? அடுத்தது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஆனால் ரைட் ஏட்ரியம்ல வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இந்த ஆக்சிஜன் இருக்க பிளட் போகணும்னா ஒரு வால்வை தாண்டி போகணும். அந்த வால்வு பேர் என்னன்னா மிட்ரல் வால்வ் ஆர் பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அங்கிட்டு இருந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிட்டு அங்கிட்டு இருந்து
வந்துட்டு இது எங்கே போகணும், மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் போகணும். அது போகிறதுக்கு ரைட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அயோட்டா பேசிக்லி என்னது, நம்ம பாடியில் இருக்க லார்ஜஸ்ட் ஆர்டரி. இந்த அயோட்டா வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் மற்ற பாடி பார்ட்ஸுக்கெல்லாம் போய் சேருது. புரிஞ்சிச்சு. அப்புறமா நம்ம ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்கா, இந்த பக்கம் டிஆக்சிஜனேட், அந்த பக்கம் ஆக்சிஜனேட். இது ரெண்டும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நடுவில் நான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன்ல, அதே மாதிரி ஹார்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் செப்டம். இது வந்துட்டு என்னென்னா டிவைடிங் வால். எதை டிவைட் பண்ணுறது, டிஆக்சிஜனேட் பிளட்டும் ஆக்சிஜனேட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுது. அவ்வளோதான் டபுள் சர்க்குலேஷன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கேளுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ், சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மியாசிஸ், ஆஸ்மோசிஸ், குவாலிஃபையிங். மியாசிஸ் வந்துட்டு அது செல் டிவிஷனில் வர்ற விஷயம். ஆஸ்மோசிஸ் வந்துட்டு மூமெண்ட்டு சம்மந்தப்பட்டது. ஆஸ்மோசிஸ்னால் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே யாருமே டிவைட் ஆகி இன்னொரு செல்லு கில்லெல்லாம் ஃபார்ம் ஆகலை, ஒன்றுமே நடக்கலை அங்கே. ஒரு எதுவுமே ரிடக்ஷன் டிவிஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை. அது வந்துட்டு நீ டாக் பண்ணுறது வந்துட்டு மைட்டோசிஸ் மியோசிஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் டாக்கிங் அபவுட் செல்லுலர் டிவிஷன்ஸ். சரியா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாமா? 2 days ஃபுல் பயாலஜி பிளானாக கண்டிப்பாக கொடுக்குறேன். பட் நாம் இப்போ போகிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸுக்கு வந்துட்டு போக போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ் முடிச்சுட்டு அந்த டவுட் தான் டிஸ்கஸ் பண்ணலாம் ரிகார்ட்ஸ் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ். அதுக்கப்புறமா எக்ஸ்கிரேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸில் வந்துட்டு நான் சொல்லும் போது என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. குளோரோஃபில் வந்துட்டு அதுக்கு தேவைப்படுது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது, வாட்டர் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு இந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு தனக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி லீஃபில் வச்சுக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபுட்டு லீஃபில் மட்டும் இருந்தால் போதுமா என்ன? அது லீஃபில் இருந்துட்டு ரூட்டுக்கு போகணும், ஸ்டெம்முக்கு போகணும், மற்ற ஃப்ளார்ஸுக்கு பட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு போகணும் இல்லையா? ஆனால் சில பிளான்ட்ஸ்லாம் நீ பார்த்தனா அந்த லீஃப் அந்த ரூட்டுக்குமே டிஸ்டன்ஸ் வேற லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீ கோகோனட் ட்ரீ எடுத்துக்கோங்க. கோகோனட் ட்ரீயோட ரூட் எங்கே இருக்குது, அதுக்கு நடுவில் அந்த ட்ரங்க் எங்கே இருக்குது, அதோட லீஃப் எங்கே இருக்குது. ஸோ லீஃப்லேருந்து அந்த ஃபுட்டு வந்துட்டு ரூட்டுக்கு போகணும்னா சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் அங்கே நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். அப்போது அங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னு உன் டெக்ஸ்ட் புக் சொல்கிறா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாயில் கான்டாக்டிங் ஆர்கன்ஸ் அண்ட் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கன்ஸ் ஆர் ஸ்மால். அப்போ எனர்ஜி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகலாம் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடிக்கு. பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லார்ஜ் அந்த மாதிரி பிளான்ட் பாடி டிஸ்டன்ஸில் கோகோனட் ட்ரீலாம் அந்த டிஸ்டன்ஸ் லார்ஜாக இருக்குது. குளோரோஃபில் கண்டெய்னிங் அந்த லீஃபுக்குமே ரூட்டுக்குமே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அங்கே டிஃப்யூஷன் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ அங்கே என்ன தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹோல் பேராகிராஃபில். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்துட்டு பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு சைலம் ஃப்ளோயம் வந்துட்டு இருக்குது. ஸோ சைலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் வாட்டரும் மினரல்ஸுமே வந்துட்டு அந்த சாயிலிருந்து கிடைச்சதை வந்துட்டு மூவ் பண்ணும். அண்ட் ஃப்ளோயம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸை லீஃப்ல இருந்துட்டு மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதாக ஜென்ரலாக ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சைலமும் ஃப்ளோயமும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பிளான்ஸில் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. சைலம் வந்துட்டு வாட்டரும் மினரல்ஸுமே சாயில் இருந்துட்டு மற்ற பார்ட்ஸுக்கு மூவ் பண்ணுது. ஃப்ளோயம் என்ன பண்ணுது, உன்னோட ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸான குளுக்கோஸை வந்துட்டு லீஃப்ல இருந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் மேட்ரு இந்த ஹோல் பேராகிராஃபில். மற்றதெல்லாம் சும்மா வளன்னு கச நிறையா ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் போகிறேன் விச் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் எப்படி வந்துட்டு நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு சைலம் டிஷ்யூவில் சைலம் அந்த டிஷ்யூவோட அந்த மூவ்மெண்ட் வாட்டர் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெசல்ஸ் இருக்குது, ட்ரக்கீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சப்ளை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டால் இந்த ரூட் என்ன பண்ணோம், பேசிக்லி அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணோம். அந்த ரூட் அப்சார்ப் பண்ணுற அந்த வாட்டரை வந்துட்டு சைலம்ன்ற இந்த டிஷ்யூ ரூட்டில் இருந்துட்டு ஸ்டெம்முக்கு, லீஃபுக்கு, ஃப்ளாருக்கு, பட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்
பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, சாயிலில் பேசிக்லி அதிகமான வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கும் பை டிஃபால்ட்டாக இல்லையா, ரூட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ரூட் வந்துட்டு சாயில் இருந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணுது. ஸோ ரூட் வந்துட்டு எப்போ பாரு வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரூட்டில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. என்னடா இது, நமக்கு தண்ணி வேணும் கரெக்டு தான், ஆனால் இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்னால வந்துட்டு சும்மா வாட்டர் நம்ம அப்சார்ப் பண்ண வேண்டியதாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இந்த ரூட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு பிளான்ஸில் லாஸ் ஆஃப் வாட்டர் எவாப்ரேஷன் மூலியமாக நடக்கும். அண்ட் அதே சமயம் இன்னொரு ப்ராசஸ் வழியாக நடக்குது which is called as transpiration. ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷன் வழியாக லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் வந்து நடக்கும் அப்படின்னு வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெடி மூமெண்ட் வந்துட்டு அந்த ரூட்ஸ்லேருந்து அந்த வாட்டர் வந்துகிட்டே இருக்கிறதுனால சைடில் வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்வர்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷனை பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே உங்களோட NCERT வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் தி செல்ஸ் ஆஃப் அ லீஃப் கிரியேட்ஸ் அ சக்ஷன் which pulls water from the xylem cells of roots. ஸோ எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலியமாக ஒரு சக்ஷன், அதாவது ஒரு புல் ஃபோர்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகுது. அதனால அந்த ரூட் அப்சார்ப் பண்ண தண்ணி எல்லாமே சைலம் வழியாக ஸ்வைங் அப்படின்னு வந்துட்டு புல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி டிரான்ஸ்பிரேஷனோட டெஃபினேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் from aerial parts of the leaf is called as transpiration. So transpiration என்ற அந்த ப்ராசஸ் வழியாக அந்த லீஃப்ல இருந்துட்டு வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகுது. அது வழியாக கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நடக்குது. ஆனால் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா வந்துட்டு அப்சார்ப்ஷனுமே வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவே வந்துட்டு மாறிடுது. இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ரீசன் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா, ஆர் இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு, டிரான்ஸ்பிரேஷன் பிகம்ஸ் அ மேஜர் டிரைவிங் ஃபோர்ஸ் இன் தி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் தி சைலம். டூ யூ அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஆமாம் அக்ரி தான் பண்ணுறேன், ஏன்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பிரேஷன் புல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால வேறு வழியே இல்லாமல் அந்த ரூட்லேருந்து அந்த தண்ணி வந்துட்டு அப்படியே சொயிங்குன்னு மேலே வந்துட்டு அப்சார்ப் ஆகுது. அதனால மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து வாட்டர் கிடைக்குது, பெட்டர் அப்சார்ப்ஷன் கிடைக்குது, அண்ட் ரூட்லையுமே அந்த ரூட் ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் ஹோல் திங் டாக்ஸ் அபவுட் யுவர் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் எவாப்ரேஷன். அடுத்தது ஃபுட்டுமே மற்ற சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபுட் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா வந்துட்டு நம்மளோட ஃப்ளோயம் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸஸ் எல்லாமே லீஃப்ல இருந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. இங்கே சைலம் மாதிரி வந்துட்டு சும்மா ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் கிடையாது, ஃப்ளோயமில் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ எனர்ஜி தேவைப்படுறதுனால இந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்லொகேஷன் ஆனது ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் லீஃப் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் விச் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட்ஸ் தவிர்த்து என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அமைனோ ஆசிட்ஸ் கூட வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறோம். எங்கே ஸ்பெசிஃபிக்காக போகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டில் வந்துட்டு வளர்கிற அந்த ஆர்கன்ஸ்க்கு, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா வளர்கிற பிள்ளை நல்லா சாப்பிடணும், அதே மாதிரி அந்த பிளான்ட்டில் க்ரோ ஆகிற அந்த பார்ட்ஸுக்கு, முக்கியமாக இருக்கிற பார்ட்ஸுக்கு தான் நிறைய வந்துட்டு அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்துட்டு போய் சேரும். அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னா ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ், ரூட்டில், ஃப்ரூட்ஸில், சீட்ஸில். ஸோ க்ரோ ஆகிற ஆர்கன்ஸ் அது எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளோயம் வழியாக அந்த ஃபுட் வந்துட்டு போய் சேரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே எப்படி வந்துட்டு சைலம் வந்துட்டு ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் நடந்துச்சோ, ஃப்ளோயம் வந்துட்டு அப்வர்ட்லேயும் நடக்கலாம், டவுன்வர்ட்லேயும் நடக்கலாம். ஸோ டியூவல் வேஸில் வந்துட்டு ஃப்ளோயமோட அந்த ப்ராசஸ் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சைலம்க்கு வந்துட்டு எனர்ஜி தேவையில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ஃப்ளோயம்க்கு வந்துட்டு யூட்டிலைசிங் எனர்ஜி. ஸோ ஃப்ளோயம் வந்துட்டு அந்த ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் லைக் சக்ரோஸ் வந்துட்டு ஃப்ளோயம் டிஷ்யூக்கு வந்துட்டு தேவைப்படுது. அது ஏடிபி வழியாக அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நான் சொன்னாலே அந்த ரூட் ப்ரெஷர், அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ரூட் ப்ரெஷரும் ஒன்று தான். ஸோ அந்த ஆஸ்மாட்டிக்கும் அந்த ரூட் ப்ரெஷர் வழியாகத்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே
டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்க்ரீஷன். பட் எக்ஸ்க்ரீஷன் போகிறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸில் எதனா டவுட் இருக்கா அப்படின்னு கேளுங்க. டவுட் இல்லைனா வில் மூவ் டு ஃபைனல் டாபிக் விச் இஸ் எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் இன் பிளான்ஸ். ரெண்டுமே ஒட்டுகா முடிச்சுடுறேன். ஒட்டுகா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் எதுவும் நினச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸில் எதனா டவுட் இருக்கின்றதா? எஸ், கட்டேஷன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ரத்திகா, கட்டேஷன் வந்துட்டு ஐ திங்க் நான் அந்த கிளாஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ வாட்டர் வேப்பர் ஃபார்மேட்டில் வந்துட்டு போச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்பிரேஷன். இதுவே லிக்விட் ஃபார்மேட்டில் வந்துட்டு வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ரெஃபர் டு அஸ் கட்டேஷன். அந்த கட்டேஷன் வந்து உங்களோட எக்ஸ்க்ரீஷனில் வந்துட்டு வரும். ஓகே ஓகே நரேஷ், ஓஹோ சக்ரோஸ் வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதுதான். ஓகேப்பா, ஓகே நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாமா? டவுட் பை தருண். ஸோ என்ன டவுட் தருண்? நரேஷ் இன்னும் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டு போகலை. ஸோ எக்ஸ்க்ரீஷனை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்லோகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ எடிட்டர், டிரான்ஸ்லோகேஷன் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. டிரான்ஸ்லோகேஷன்னா வந்துட்டு லீஃபில் சோறு செஞ்சாச்சு, இந்த சோறை வந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட், அதாவது ஸ்டெம்முக்கு, ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இந்த வேலை யார் பண்ணுறா? ஃப்ளோயம் பண்ணுது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, சைலம் பண்ணுற அந்த வேலையை விட. ஸோ அதனால் இதுக்கு எனர்ஜி கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸை டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற, ஸோ லொக்கேஷன் மாறுது, ஸோ டிரான்ஸ்லோகேஷன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஓகே, அப்போ வந்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்? எஸ், இஎன் சென்சர் ஏதோ எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்தாச்சு. ஸோ எக்ஸ்க்ரீஷனுக்கு நான் வந்துட்டு போகிறேன். ஸோ எக்ஸ்க்ரீஷன் விச் இஸ் அ லாஸ்ட் ஃபைனல் டாபிக். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸஸ்லையுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்கள் என்சிஆர்டி சொல்லிட்டா பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதே தான் நீங்கள் சொல்கிறான். எல்லா மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு நைட்ரோஜனஸ் மெட்டீரியல்ஸை வந்துட்டு பை ப்ராடக்டாக வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. மெட்டபாலிக் ப்ராசஸஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதோட விளைவாக பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஜெனரேட் ஆகுது நம்ம பாடியில். ஸோ இந்த பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நைட்ரோஜனஸ் மெட்டீரியலாக இருக்குது. இது நம்ம பாடிக்கு டாக்ஸின். ஸோ அது நம்ம பாடியிலேருந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ த பயாலஜிக்கல் ப்ராசஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் த ரிமூவல் ஆஃப் தீஸ் ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் ப்ராசஸ் ஆர் மெட்டபாலிக் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்க்ரீஷன். ஸோ எக்ஸ்க்ரீஷனோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ என்னது சொல்கிறாங்க? இந்த எக்ஸ்க்ரீஷன்ன்ற இந்த ப்ராசஸ் வழியாக தான் நம்ம பாடியில் நடக்கிற அந்த மற்ற மெட்டபாலிக் ப்ராசஸில் ஜெனரேட் ஆகிற அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அகெயின் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அமீபாலாம் சிம்பிளாக டிஃப்யூஷன், தேவையாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அதுக்குள்ளே வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிடுது, சைட்டோபிளாசமில் அப்சார்வ் பண்ணிக்கிறது, தேவையானதுமே அப்படியே த்ரோ பண்ணிடுது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது, பிகாஸ் நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுதான் என்சிஆர்டி அப்பப்போ சொல்கிறான். பேசிக்லி நான் வாஷ் மெக்கானிங்க அப்படின்ற மாதிரி என்சிஆர்டி அப்பப்போ இந்த ஒரு லைன் போட்டுடுறான். யூனிசெல்லுலர்லாம் அசால்ட்டாக பண்ணிடும்பா, அங்கெல்லாம் டிஃப்யூஷன் நடந்துரும்பா. ஆனால் நம்மளாம் அப்படி இல்லை. பேசிக்லி நம்மளாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இல்லையா? ஸோ நமக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் ஸ்பெஷலைஸ்டான ஆர்கன்ஸ் இருக்குது எக்ஸ்க்ரீஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது? ஸோ எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் இந்த ஒரு பிக்சரில் நீங்கள் பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் அ பேர் ஆஃப் கிட்னிஸ், அதாவது 2 கிட்னி, இந்த பக்கம் ஒரு கிட்னி, அந்த பக்கம் ஒரு கிட்னி. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அ பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ் அண்ட் யூரினரி பிளாடர். ஸோ பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னது? ஸோ இந்த கிட்னிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டியூப் போது பாருங்க, இங்கே ஒரு டியூப், இங்கே ஒரு டியூப் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஒரு யூரினரி பிளாடர், அதாவது ஒரு பேக் லெக் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டில் இருக்குதா, யூரினரி பிளாடர் இருக்குது, அதோட ஓப்பனிங்கை தான் யூரேத்ரா. ஸோ ஒரு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நம்ம ஹியூமன் பீங்ஸில் இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிட்னி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்னி வந்துட்டு லோவர் அப்டமனில் வந்துட்டு இருக்குது அண்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி பேக் போனில் வந்துட்டு இருக்குது. அப்புறமா யூரின் வந்துட்டு நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது கிட்னியில் ஃபார்ம் ஆகி எங்கே போகும்? உன்னோட இந்த யூரேட்டர், அதாவது இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் அதில் வந்துட்டு போகும். அங்கிட்டிருந்து யூரினரி பிளாடர் வழியாக யூரேத்ரால் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு உன்னோட கிட்னி
கிட்னிலேருந்துட்டு அந்த யூரேத்ரா வழியாக வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்துட்டு நம்ம யூரின் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும், நம்ம பாடிலாம் ஏன் வந்துட்டு சுச்சு போகுது, ஏன்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ் வழியாக அதுலேயே நமக்கு வந்துட்டு அந்த ஃபீக்கல் மேட்டர் ஆர் எக்ஸ்கிரீட்டா வந்துட்டு வெளியில் வந்துருச்சு ஆனஸ் வழியாக, அதெல்லாம் அதுலேயே போயிருச்சுல்ல. அப்புறமா ஏன் இந்த யூரின்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டமாக அதுக்கு ஒரு ப்ராசஸ் வேறு, அதெல்லாம் நம்ம படிக்கணும் வேறு, ஏன் மேம் அது ஒரு தனியாக நடக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் யூரின் பண்ணணும்னா சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பிளட்டில் இருந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு நைட்ரஜனஸ் வேஸ்டான யூரியாவோ யூரிக் ஆசிடோ, ஸோ இதெல்லாமே பிளட்டிலேருந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது கிட்னிஸில் ஒரு ஸ்பெஷலைஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் நெஃப்ரான். ஸோ அதுதான் நமக்கு இது பண்ணி கொடுக்குது. அதனால தான் நம்ம பாடியில் யூரின் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அதனால தான் அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபில் பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் வந்துட்டு 2 கிட்னி இருக்குது, 2 யூரேட்டர் இருக்குது, ஒரு யூரினரி பிளாடர் இருக்குது, யூரேத்ரா இருக்குது. கிட்னியில் வந்துட்டு யூரின் வந்துலாம் ஃபார்ம் ஆயிரும், அது இந்த டியூப்லெக் ஸ்ட்ரக்சர்னா யூரேட்டரில் போகும், அங்கிட்டு இருந்துட்டு யூரினரி பிளாடரில் டெம்பரரியாக வந்துட்டு ஹோல்ட் ஆகிருக்கும், அங்கே தான் ஃபுல் அந்த பிளாடர் ஃபுல் ஆகிற வரைக்கும் யூரின் கலெக்ட் ஆகும். ஃபுல்லான பேருக்கு உன்னோட நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்துட்டு சிக்னல் அனுப்போம்னா நீங்கள் வந்துட்டு சுச்சு போயிடுவேன், யூரேத்ரா இந்த வழியாக சுச்சு போயிடுவேன், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு சுச்சு நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம பிளட்டில் இருக்க நைட்ரஜனஸ் வேஸான இந்த யூரியாலாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லு, ஸோ நம்ம ரிமூவ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஹோல் பேராகிராஃபில். ஸோ இப்போ கிட்னியில் வந்துட்டு இது நடக்கிறதுக்கு கிட்னியில் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸோ அதுக்கு பேர் நெஃப்ரான்ஸு. ஈச் கிட்னியில் வந்துட்டு நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்டான நெஃப்ரான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நெஃப்ரானோட நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பவுமன்ஸ் கேப்சூல் இருக்குது, குளோமெருலஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிசிடி which is proximal convoluted tubule இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு டிசிடி இதுதான் வந்துட்டு டிஸ்டல் கலெக்டிங் டியூபியூல், அதுக்கப்புறமா உன்னோட கலெக்டிங் டக்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் வரி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நெஃப்ரான் வந்துட்டு நம்மளோட கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் யூனிட், இந்த கிட்னியில் இருக்கிற இந்த நெஃப்ரானில் தான் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் அந்த பிளட் வந்துட்டு நடக்குது. ஸோ பிளட் வந்துட்டு இந்த பவுமன்ஸ் கேப்சூல் அதாவது இந்த குளோமெருலஸ்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷரில் வந்துட்டு என்டர் ஆகும். ஸோ அங்கே தான் பேசிக்லி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸே வந்துட்டு நடக்குது. ஸோ அங்கே தான் அந்த குளோமெருலஸ் வந்துட்டு சில குளுக்கோஸோ இல்லை வந்துட்டு யூரியாவோ, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபில்டர் வந்துட்டு பண்ணி வைக்கும். அங்கே இருந்துட்டு அந்த ஃபில்ட்ரேட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு உன்னோட டியூபுலர் பார்ட்டில் பிசிடி ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியூல் இருக்குது, அங்கே செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அதாவது நம்ம பாடிக்கு தேவையான மேபி சில குளுக்கோஸோ ஸோ இல்லை சில அமைனோ ஆசிட்ஸோ, ஸோ அதெல்லாமே அங்கிட்டிருந்து ரீஅப்சார்ப் ஆகும். எதெல்லாம் தேவையோ அங்கே அதெல்லாம் வந்துட்டு டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல் அதாவது டிசிடி அங்கே வந்துட்டு போகும். அங்கிட்ட இருந்துட்டு எல்லா நெஃப்ரான்ஸ் நம்மளோட கிட்னியில் வந்துட்டு ஒரு நெஃப்ரானில் நிறைய நெஃப்ரான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா நெஃப்ரான்ஸ்ல இருந்து அந்த யூரின் எல்லாமே லாஸ்ட்டில் கலெக்டிங் டக்டில் தான் அக்குமுலேட் ஆகும். ஸோ கலெக்டிங் டக்டில் இருந்துட்டு அங்கிட்டு இருந்துட்டு உன்னோட யூரேட்டர் வழியாக யூரினரி பிளாடர் வழியாக யூரேத்ரா வழியாக யூரின் வெளியே வரும். ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இங்கே அதுதான் வந்துட்டு இருக்குது. ஓகே, அண்ட் யூரினரி பிளாடர்லேருந்து யூரேத்ரா வரதுக்கு நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நர்வஸ் கண்ட்ரோலில் தான் இந்த யூரினரி பிளாடர் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு சென்சேஷன் வரும், அந்த சென்சேஷன் வர மூலியமாக தான் நம்ம அந்த யூரினேட் பண்ணுற அந்த அர்ஜே வரும். அதனால தான் சில நேரத்தில் யூரினேட் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் நெஃப்ரான் அண்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் பிளான்ஸில் வந்துட்டு எப்படி எக்ஸ்கிரீஷன் நடக்குது அப்படின்றத சின்னதாக வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ பிளான்ஸில் வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் நடக்கிறதுக்கு நம்மள மாதிரி வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸோ ஆர்கன்ஸோ ஒன்றுமே வந்துட்டு கிடையாது பிளான்ஸில் பேசிக்லி. ஸோ ஆக்சிஜன் இட் செல்ஃப் வந்துட்டு ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நல்ல கவனி, பிளான்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறப்போ பிளான்ஸுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு பை ப்ராடக்டாக வெளியே ஏறுது. அதே சமயம் பிளான்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்போ
கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவைப்படல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியேறுது. ஸோ ஒரு விதத்தில் ஆக்சிஜனுமே ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடுமே பிளான்ட்டுக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் ஒன் டெக்ஸ்ட் புக் சொல்லுது. ஸோ ஆக்சிஜன் இட் செல்ஃப் இட் கேன் பி தாட் அப்படின்னா அது கூட அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படலை. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுமே வந்து நைட் நேரத்தில் வந்துட்டு தேவை கிடையாது. ஏன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுவுமே வெளியெடுத்தவங்க. அண்ட் எக்ஸஸ் வாட்டர் கூட பிளான்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக லூஸ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் வழியாகவும் போயிடுது. அண்ட் மிச்ச வேஸ்ட் எல்லாமே பிளான்ஸில் இருந்துட்டு அது எல்லாமே இந்த டிஷ்யூஸில் அக்குமுலேட் ஆகும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே டெட் செல்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது அந்த செல் எல்லாமே அந்த பிளான்ட்லேருந்து உதிர்ந்து போகும்போது அந்த வேஸ்ட் மெட்டீரியலுமே அந்த பிளான்ட்ல இருந்துட்டு போயிடுது. ஸோ அப்படி கூட அந்த பிளான்ட் வந்துட்டு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸை டிஸ்கார்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பிளான்ட்டில் இருக்க அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பிளான்ட்டோட அந்த வேக்யூல்ஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில வேஸ்ட் எல்லாமே அந்த பிளான்ட்டோட லீஃபில் கூட ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த லீஃப் விழும்போது அந்த பிளான்ட்டோட அந்த லீஃபோட சேர்த்து அந்த வேஸ்ட்டும் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில வேஸ்ட் எல்லாமே ரேசின்னு கம்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கு, ட்ரீ பார்க்ஸில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. And plants also excrete some waste substances into the soil around them. So plants சில waste substances அந்த soil கூட generate பண்ணிருது அப்படின்னு சொல்லி excretion in plants முடிக்கிறாங்க. So excretion in plantsல photosynthesis வழியாக ஆக்சிஜன் தேவையில்லை, ரெஸ்பிரேஷன் வழியாக கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை, எக்ஸஸ் வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக போயிடுது, ஆர் கட்டேஷன் வழியாக கூட வந்துட்டு போயிடுது. அதுக்கப்புறமா சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஓல்டு டிஷ்யூஸில் ஸ்டோர் ஆகியிருக்குது, லீஃபில் ஸ்டோர் ஆகியிருக்கு. இந்த ஓல்டு டிஷ்யூஸோ லீவ்ஸோ கீழே உதிர்ந்தும் போது அது கூடவே சேர்ந்து வேஸ்ட்டுமே வந்துட்டு போயிடுது. அண்ட் சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டில் என்ன இருக்குது, வேக்யூல் இருக்குது. வேக்யூல் வந்து பிளான்ட் செல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பெருசில் வந்துட்டு அக்குமுலேட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த சாயில் ரூட்ஸ் வழியாக டிஸ்கார்ட் பண்ணிடுது. ஸோ 6 வழியாக பிளான்ட் தன்னோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுது. தனக்குன்னு ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனி சிஸ்டம் இல்லைனாலுமே இந்த மெத்தடாலஜிஸை பேஸ் பண்ணி அந்த பிளான்ட் அந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸும் கத்தம் பண்ணிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஹாவ் யூ லேர்ன்ட் இந்த சாப்டரில் ஸோ ஃபார் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குட்டி ஒரு சம்மரி. ஓகே, ஸோ வேரியஸ் டைப்ஸ் அந்த மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு இண்டிகேஷனாக வந்துட்டு எடுத்துக்க முடியாது எல்லா நேரத்துலையுமே. ஓகே, அண்ட் லைஃப் ப்ராசஸஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு இருக்குது. ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா இன்டேக் ஆஃப் சிம்பிள் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் யூஸிங் அண்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி சோர்ஸ் லைக் சன்லைட்டை யூஸ் பண்ணி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஆட்டோட்ராஃபிக். ஹெட்டரோட்ராஃபிக்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலில் யூஸ் பண்ணி அதை சிம்பிளாக வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுவாங்க அண்ட் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஆட்டோட்ராஃப்ஸ் மேலே டிபெண்ட். ஹியூமன் பீயிங்ஸில் ஃபுட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹாலோஜோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அலிமெண்ட்ரி கேனல் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அலிமெண்ட்ரி கேனல் டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் கம்ப்ளீட் டைஜஷன் இருக்கும். சைட் ஆஃப் டைஜஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷன் அப்போ வந்துட்டு நமக்கு ஏடிபி ஃபார்மேட்டில் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு டிரைவ் ஆகுது. இது இமீடியட்டாக வந்துட்டு அது ஸ்டோரும் ஆகிருக்கு. அந்த எனர்ஜி நம்ம டிரைவ் பண்ணுறது எல்லாமே ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் இருக்கலாம், ஆனரோபிக் வந்துட்டு இருக்கலாம். ஏரோபிக்னா ஆக்சிஜன் யூஸ் பண்ணி, ஆனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாமல். அதுக்கப்புறமா ஹியூமன் பீயிங்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரியன்ஸோ அது எல்லாமே வந்துட்டு நடக்குது. ஸோ அதுக்கு நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம ஒன்று படித்தோம். அதுக்கப்புறம் ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் சைலம் வழியாக, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ளோயம் வழியாக. ஃப்ளோயம்க்கு எனர்ஜி தேவைப்படுது, அதனால தான் அந்த டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோயம் டிஷ்யூக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு சக்ரோஸ் கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறமா ஹியூமன் பீயிங்ஸில் எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கிட்னிலேருந்து அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து யூரினரி பிளட்ல யுரேத்ரா வழியாக ரிமூவ் ஆயிடுது. பட் இன் பிளான்ஸ் 6 வேஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்மளோட அவ்வளோதான், செஷன் முடிஞ்சிருச்சு. போய் சாப்பிடுவோமா? அண்ட் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே ஒரு வேளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களோட டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எதனா குவரிஸ் ஒரு எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சாப்பிட்டீங்களாமே? இன்னும் சாப்பிடலை அழுத, இனிமேல் தான். அதனால தான் நான் வந்து இந்த ஜிஃப் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், சாலி முடிஞ்சு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ கேளுங்க.
டயாலிசிஸ் ஆத் ஒன் டாப்பர். ஸோ இன்டெக்ஸ்ட் செஷன்ஸ் எல்லாமே ஒரு செஷன் வருது ஓகேவா. அதாவது என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ் லைஃப் ப்ராசஸ் அது ஒரு செஷன் வருது. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு செஷன் வருது. ஸோ அதில் நான் உங்களுக்கு இந்த மிச்சம் இருக்கிற இந்த டயாலிசிஸ் அண்ட் சிஸ்டால் அந்த விஷயங்கள் பிபி அதெல்லாமே நம்ம கவர் பண்ணலாம் ஓகேவா. கிளினிக் கிளியரா கமலேஸ்வரன்? ஓகே. ஹை வெயிட்டேஜ் இன் பயாலஜி தமேஷ் லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர் அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ் ஆன சாப்டர் ஓகேவா. ஸோ எதனா டவுட் சொல்லுங்கள். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ரீனல் ஆர்டரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்பிரேஷன், டிரான்ஸ்லோகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இனன்ஸ் கார்னர். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா பிளான்ஸில் நடக்குது. ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர் அந்த லீஃப் இருக்குது இல்லையா, அந்த லீஃப்ல இருந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு அந்த லீஃப்ல இருந்துட்டு வாட்டர் வேப்பராக ரிலீஸ் ஆகுது, அது டிரான்ஸ்பிரேஷன். லொக்கேஷன்னா ஃப்ளோயம் வழியாக அந்த பிளான்ட்ஸில் செஞ்ச அந்த ஃபுட்டு எல்லாமே மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்குள்ளே தான் டிரான்ஸ்லொக்கேஷன் வந்துட்டு அடங்குது. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உனக்கு பிளான்ஸில் பேசும்போது சைலம் வழியாக இது பேர் என்ன வாட்டர் அதெல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா. வேறு எதனா டவுட் இருக்குன்றதா? எஸ் மோகன் சுந்தரம், தட் இஸ் யோர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின். அதுக்கு நம்ம சிமோன் சார் தலைவர் அவர் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு கேளுங்க ஓகேவா, அங்கே வந்து அவர் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் டியூரிங் ரெஸ்பிரேஷன் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு வந்துட்டு மாலதி கேட்குறாங்க. மாலதி நம்ம அந்த செஷன் ஆல்ரெடி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும் இல்லையா. ஸோ அதில் வந்து பை ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு சிலது வருது. எனர்ஜி ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்கானிசம் இட் கெட் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி ஓகே. அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்டாக வந்துட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும் ஓகேவா. ஓகே. லைவ் செஷன்ஸ் இருக்கிற டைம்ஸ் தவிர வேறு அப்பயாச்சும் படிக்கும்போது ஏதாச்சும் டிப்ஸ் அப்படின்னு வந்துட்டு கீர்த்தனா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ லைவ்ஸ் கீர்த்தனா as I always say, since we have just a week or so, ஒரு வீக்கோ என்னமோ தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு டேட்ஸ் தெரியல. ஸோ அதனால 1 வீக் ஆர் ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து டைம் இருக்கும் போது. ஸோ இந்த இருக்க டைமை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ லைவ் மட்டும் பார்க்குறது வில் நாட் ஹெல்ப் யூ ஓகே. ஸோ லைவ் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணணும், உன்னோட ரிவிஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பட் எனக்கு தெரியாது இல்லையா, நீங்கள் வந்துட்டு எதில் வீக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்து தெரியாது, உங்களுக்கு பயாலஜியை விட வந்துட்டு மேக்ஸில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா தெரியாது எனக்கு. ஸோ அப்போ நீங்கள் அந்தந்த டைமுக்கு வந்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான அந்த டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நான் வந்துட்டு மேம் நான் ஒன்றுமே படிக்கல, ஸோ இதில் வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கிறேன், திஸ் வில் ஹெல்ப் யூ இன் ரிவிஷன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒருவேளை நீ லைஃப் ப்ராசஸ் சாப்டர் ஆல்ரெடி உனக்கு நல்லாவே தெரியும்னா நீ இப்போ இந்த செஷன் ஒரு 2.5 hours செஷன் வந்து நீ பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. இட் கிவ்ஸ் யூ மோர் ரிவிஷன், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். பட் இதை விட நீ மேத்தில் வீக்காக இருக்கனா இந்த டைமை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி மேத் வந்துட்டு நீங்கள் படிங்க, அதில் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், அந்த சென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சம்ஸ் போடுறது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இப்போ ஸ்கூல் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மெஜாரிட்டி ஆஃப் வந்து ஸ்கூல் இருக்காது. ஸோ இப்போது உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ எதெல்லாம் நீங்கள் டாபிக்ஸாக இருக்குது, இப்போ சோஷியலெல்லாம் நிறைய பேருக்கு சில இதெல்லாம் கவர் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, 24 hours வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 hours அட்லீஸ்ட் தூங்குற மாதிரி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 6 hours ஆர் 7 hours போதும் ஓகே. 7 hours தூங்குற மாதிரி வந்துட்டு டைம் பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற டைம் எல்லாமே வந்துட்டு படிக்கிறதுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. அதுவுமே சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லும்போது எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க சொல்லலை. ஒருவேளை நீங்கள் பயாலஜியை ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பீங்கன்னா அதில் சும்மா ஒரு 1/2 hour ஒரு 20 minutes அதுக்கு கொடுங்க, அதுக்கு நிறைய நேரம் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் சோஷியலில் நிறைய வந்துட்டு படிக்காமல் இன்னும் பெண்டிங் வச்சுட்ருக்கீங்க அண்ட் சோஷியலுக்கு லீவ் கம்மியாக இருக்குது, நான் அந்த நேரத்தில் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னா அப்போ அந்த இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு இந்த கேப்பில் வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சில சாப்டர்ஸ் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அதிகமாக இருக்க சாப்டர்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க சாப்டர்ஸ்லாம் இப்போ பண்ணு, அப்புறமா ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ்லாம் லேட்டர் பீரியடில் வந்துட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஹவ் யூ பேலன்ஸ் யோர் டைம் ஓகேவா. ஸோ ஐ ஹோப் தட் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி. ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. வீக் வைஸ் வந்து நாளைக்கு கொண்டு வரேன் கோட் நெவர் டை ஓகே. ஓகே ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் நான் ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஐ நோ இட் இஸ் அ லென்த்தி செஷன், பட் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வேணும்னா 2x ஸ்பீடில் கூட வந்து வச்சு பாருங்கள். ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் ஷார்ட் சீரீஸ் அண்ட் எல்லா செஷன்ஸுமே ஒரே இதில் ஃப்ளோ சார்ட் செஷன்ஸ், டயக்ராம் செஷன்ஸ், இன்னும் நிறைய செஷன்ஸ் பேக் டு பேக் நம்மளோட வி மாஸ்டர் சார்பாக, சாண்ட்ரா மேம் சார்பாக நம்மளோட வி மாஸ்டர் பிள்ளைங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஆன் that note, this is your Sandra Ma'am signing off. Bye guys. Happy night.